நம்ம எல்லாரும் சிறு ஜெபம் ஏறெடுப்போம். சிறு ஜெபம் ஏறெடுத்த பிறகு இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? படிப்போம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலே கூட மீண்டுமாக நாங்கள் தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ஆராய்வதற்கு பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு, சத்தியத்தை கேட்பதற்கு அவளாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடுங்க. நீங்க எங்களுக்கு துணையாய் நில்லும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளவும், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனத்திலையும் தேவனுடைய அன்பு எவ்வளவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணி பார்த்து கிறிஸ்துவை நாங்கள் மெச்சிக்கொள்ள, கிறிஸ்துவை பிடித்துக்கொள்ள பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை நாங்களும் அனுபவிக்க இந்த சத்தியங்கள், உடைய வசனங்களை எங்களுக்கு உதவி செய்ய நீர் எங்களுக்கு பலனை தாரும். எங்க ஒவ்வொருடைய இருதயங்களும் இதன் மேலே நோக்கமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நேபுகாத் நேச்சர் மேல் தேவனுடைய அன்பு, இதுதான் நாளில நம்ம என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போறோம். சரிங்களா? நேபுகாத் நேச்சர் மேல் தேவனுடைய அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னா, போராடும் அன்பு, தளராத அன்பு, சோர்ந்து போகாத அன்பு. சரிங்களா? இதுதான் நாளில நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். பொதுவா நம்ம தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேவனுடைய அன்பை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அப்படிதானங்க? பொதுவா நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் தேவனுடைய அன்பை குறித்து பேசியிருப்பாங்களா சொல்லிட்டு சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் அவருடைய அன்பை எவ்வளவாய் பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த நாளிலே நம்ம சற்று வேத வசனத்தின் வழியாய் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது எப்படிப்பட்ட அன்புன்னு பார்த்தோம். போராடும் அன்பு, தளராத அன்பு, சோர்ந்து போகாத ஒரு அன்பு. சரிங்களா? இப்படிப்பட்ட அன்பை நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையில தேவன் எப்படியெல்லாம் அதை காண்பித்தார் என்பதை நம்ம சிந்திக்க போறோம். எந்த தகப்பன் நேபுகாத் நேச்சர் மேல இப்படிப்பட்ட அன்பை காண்பித்தாரோ அதே தகப்பன் நம்மையிலையும் இப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார். நம்மையும் நேசிக்கிறார். நம்மிடத்திலும் அவர் போராடுகிறார். எதற்காக போராடுகிறார் என்பதையெல்லாம் இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வழியா நம்ம என்ன செய்ய போறோம்? புரிஞ்சுக்க போறோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இது ஒரு உண்மையாய் நடந்த ஒரு கதை அல்ல. இது பண்டைய காலத்துல ஒரு புராண கதை என்று சொல்லுவாங்க. ஒரு நிஜ கதை கிடையாது. ஒரு கட்டுக்கதை அப்படி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு விவசாயி இருந்தாங்க. இந்த விவசாயி ஒரு முறை வண்டியில போய் கொண்டே இருந்தாங்களாம். வண்டியில போய் கொண்டிருக்கும் போது ஒரு வயதான பெண் வந்து அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு, என்னைய நீங்க தயவு செய்து உங்க வண்டியில ஏற்றிக்கொள்ளுங்க. நான் எங்க போகணும் அப்படின்னா கான்ஸ்டான்டினோபிள், கான்ஸ்டான்டினோபிள் என்ற இடத்துக்கு நான் போனோம். அதனால நீங்க தயவு செய்து என்ன நீங்க உங்க வண்டியில சேர்த்துக்கொள்ளுங்க. இனி நீங்க அந்த கான்ஸ்டான்டினோபிள்ல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு. கான்ஸ்டான்டினோபிள்னா ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், ரோமுடைய தலைநகரம் என்று கூட அதை சொல்லுவாங்க. சரிங்களா? உடனே அந்த விவசாயி, ஒரு வயதான பெண்மணியா இருக்கிறாங்களே சொல்லிட்டு அந்த வயதான பெண்மணிய அந்த வண்டிக்கு வண்டிக்கு மேல ஏத்துவாங்க. வண்டியில உட்கார வச்ச உடனே இந்த விவசாயி கொஞ்சம் அந்த அந்த பெண்ணை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தா, அந்த பெண்ணு பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கிறாங்க. அந்த வயதான பெண்ணு தான், ஆனா பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்காங்க. இவருக்கு இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இவருக்கு கொஞ்சம் கலக்கம் வந்துருச்சு. உடனே இந்த விவசாயி வந்து அந்த பெண்மணிட்ட கேக்குறாங்க, யாருப்பா நீ அப்படின்னு கேக்குறாங்க. யார் நீ? உடனே அந்த வயதான பெண்மணி சொல்றாங்க, என் பேர் தான் காலரா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேர் சொல்றாங்க? என் பேர் காலரா. காலரா என்பது ஒரு நோய். சரிங்களா? அப்ப என் பேர் வந்து என்னதுன்னா காலரா. உடனே இந்த விவசாயி ரொம்ப பயந்துட்டு, நீ வண்டியை விட்டு இறங்கிடு, நீ எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்துருவ, என்ன காலி பண்ணிடுவ உன் காலரா வச்சுட்டு, அதனால நீ என்ன செஞ்சிரு, தயவு செய்து வண்டியை விட்டு இறங்கிரு. உடனே இந்த வயதான பெண்மணி சொல்றாங்க,
நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா, நான் கான்ஸ்டன்டினோபிள்ல வெறும் 5 பேரை மாத்திரம் தான் கொல்லுவேன். சரிங்களா? 5 பேர் மாத்திரம் தான் கொல்லுவேன். அதுக்கு மேல நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் 5 பேருக்கு மேல நான் யாரையாவது கொண்டுட்டேன் அப்படின்னா, என் கையில ஒரு ஈட்டி இருக்கு. அந்த ஈட்டியை உன் கையில கொடுக்குறேன். இந்த ஈட்டி தான் என்னை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். இதை வச்சு நீ என்ன செஞ்சிரு, நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி இந்த வயதான பெண்மணி இந்த காலரா கேட்பாங்களாம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விவசாயி அந்த அம்மாவை வண்டியில கூட்டு போயிட்டு கடைசியில கான்ஸ்டான்டினோபிள் அந்த இடத்துல வந்து இறக்கிடுவான். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, எத்தனை பேர் செத்து போயிருவாங்க தெரியுமா? 120 பேர் செத்து போயிருவாங்க. ஆனா அந்த காலரா அந்த வயதான பெண்மணி எவ்வளவு பேர் கொல்லுவேன்னு சொன்னாங்க? 5 பேர். ஆனா எத்தனை பேர் செத்து போனாங்க? 120 பேர் செத்து போனாங்க. உடனே இவருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டுருவாரு. கேள்விப்பட்டவுடனே இந்த விவசாயிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இது ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்துச்சே, 5 பேரை தான் கொல்லுவேன்னு சொல்லிச்சு, 120 பேரை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுவார். யார? இந்த காலராவ, இந்த வயதான பெண்மணியை போய் தேடுவார். எதை வச்சுட்டு? கையில ஈட்டி வச்சுட்டு. ஏன்னா அந்த வயதான பெண்மணி என்ன சொன்னாங்க, நான் ஒருவேளை 5 பேருக்கு மேல கொண்டுட்டேன் அப்படின்னா இந்த ஈட்டியை வச்சு என்ன செஞ்சிடலாம், என்ன கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஈட்டி வச்சு அந்த பெண்மணியை தேடி போவார். உடனே கண்டுபிடிச்சிருவாரு எங்க இருக்காங்க. கண்டுபிடிச்ச உடனே இவர் கத்துவாரு, நீ என்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்த? இந்த மாதிரி என்ன செய்வ, வெறும் 5 பேர் தான் கொல்லுவேன்னு சொன்னா 120 பேரை கொண்டுட்டா, உடனே நான் கொல்ல போறேன். உடனே அந்த வயதான பெண்மணி அவரை நிறுத்திட்டு, எப்பா நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணேன், எத்தனை பேரை கொல்லுவேன், 5 பேரை தான் கொல்லுவேன்னு ஒப்பந்தம் பண்ணேன். நான் என்ன செஞ்சேன், 5 பேரை தான் கொன்னேன். ஆனா மீதி உள்ளவர்களை எது கொலை செஞ்சுச்சு அப்படின்னா, பயம் என்ன செஞ்சிருச்சு, பயம் தான்ப்பா கொலை செஞ்சிருச்சு. நான் கொலை செய்யலப்பா. ஐயோ காலரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே மீதி உள்ளவங்களாம் செத்து போனாங்க. நான் 5 பேரை கொன்னேன். ஆனா 5 பேரை கொன்னதுனால அந்த பயம் மீதி உள்ளவங்களை கொண்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி இந்த வயதான இந்த பாட்டி இந்த காலரை வந்து என்ன செய்யுமா, பதில் சொல்லுமா. இன்னைக்கும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா, நம்மள உண்மையிலேயே ஆண்டவர் நேசிக்கிறாரா நேசிக்கலையா? ஒரு பயம் இருக்குதா இல்லையா? ஒரு ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு பயம் வந்துருது. ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஆண்டவர் என் கூட இருப்பாரா என் கூட இருக்க மாட்டாரா? என்னோட பேசுவாரா? என்னோட ஆண்டவர் பழகுவாரா? எனக்கு சாபத்தை கொடுத்துருவாரா? என்னை தண்டிச்சிருவாரா? என்னை ஆசீர்வதிப்பாரா? அப்படின்னு ஒருவித பயம் நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யுது, காணப்படுது. காணப்படுதா? சில நேரத்துல எனக்கெல்லாம் இது காணப்பட்டிருக்கு. எவ்வளவு சத்தியம் ஆண்டவர் கொடுக்குறா, தப்பு செஞ்சுமே, ஐயோ என்ன ஆக போதே என்ன ஆக போதே, ஒரு குற்ற உணர்வோடி சில நேரங்கள்ல காணப்படுறோமா நம்ம வாழ்க்கையில? ஆனா 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன். அப்ப யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்கள்ட்ட என்ன இல்ல, அன்பு இல்ல. தேவனை சரியாய் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் எவ்வளவு அன்பானவர், அவருடைய பூரணமான அன்பை இன்னைக்கு புரிந்து கொள்ளாதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவர் மேல ஒரு எப்போதுமே ஒரு ஆண்டவரை ஏதோ பிடி மாஸ்டர் மாதிரி கம்பு வச்சு எப்பவுமே அடிக்கிறவர் மாதிரியே ஆண்டவரை இன்னைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஸ்கூல்ல இந்த பசங்க இருந்தாங்க அப்படின்னா யாரை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க? பிடி மாஸ்டர் பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவர் எப்பவுமே என்ன வச்சிருப்பாரு, கம்பு வச்சிருப்பாரு. லைன்ல போறாங்களா இல்லையா, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா இல்லையா, ஐடி கார்டு போட்டிருக்கானா இல்லையா, கரெக்டா ட்ரெஸ் டக் பண்ணிருக்கானா இல்லையா. பிடி மாஸ்டர் பார்த்தா ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை எப்படி பாக்குறாங்கன்னா பிடி மாஸ்டர் போல, எப்படி தப்பு செஞ்சா கம்பு வச்சு அடிச்சிருவாரு. எப்பவுமே என் குறையையும் என் பாவத்தையும் பார்த்து கொண்டே இருக்காரு. எப்படா இவன் தப்பு செய்வான், மாட்டலாம் தண்டிக்கலாம் அப்படின்னு ஆண்டவரை இன்னைக்கு ஒரு பயத்தோடு இன்னைக்கு பாக்குறாரு. சரிங்களா? சில நன்மை நல்ல பயம்லாம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அதெல்லாம் ஒரு நன்மையான பயம். ஆனா சில தவறான பயங்கள், இப்படிப்பட்ட பயங்கள் என்ன செய்திருக்கு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தவும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்.
அப்ப யாரு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவாங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படுகிறவர்களும், those who fear. அப்ப என்ன அர்த்தம்? பயப்படுகிறவங்க என்ன அர்த்தம்? அன்பிலே பூர்ணப்படாதவர்கள். அப்ப அன்பில்லாதவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? இரண்டாம் மரணத்துல அவங்க மரணத்தை என்ன செய்வாங்க? சந்திப்பாங்க. அப்ப யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு பூர்ணப்படலையோ அவர்கள் யார்? அவங்க துன்மார்க்கர்கள். அவங்க தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்ப இந்த தேவனுடைய அன்பு பூர்ணப்படணும்னா முதலாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்தாதான் இந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்படும். அப்படிதானே? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று தெரிஞ்சா நம்ம நம்மகிட்ட ஒரு தவறான பயம் நம்மள என்ன செய்யாது? ஆளுகை செய்யாது. சரிங்களா? வேதாகமத்துல இந்த நேபுகாத் நேச்சர் குறித்து ஆண்டவர் என் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? என் ஊழியக்காரன். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இந்த நேபுகாத் நேச்சரை குறித்து நம்ம படிக்கிறோம். அப்படிதானே? தானியேல் 1:1 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இருக்காரா? இந்த நேபுகாத் நேச்சாரை குறித்து படிக்கிறோம். யார் இவரு? எந்த நாட்டின் ராஜா? பாபிலோனின் ராஜா. அவர்தான் யாரு? இந்த நேபுகாத் நேச்சர். இப்ப இந்த நேபுகாத் நேச்சரை குறித்து பேசும்போது எரேமியா 27:6 பாருங்க. எரேமியா புஸ்தகத்துல 27:6 அவர் ஒரு பாபிலோன் ராஜா தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா 27:6 இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனின் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். இருக்குதா? இங்கிலீஷ்ல மை சர்வெண்ட். நேபுகாத் நேச்சார் த கிங் ஆஃப் பாபிலோன், மை சர்வெண்ட். பாத்தீங்களாமா? அப்ப நேபுகாத் நேச்சார் ஒரு அஞ்ஞான ராஜாவா இருந்தாலும் ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு? என் ஊழியக்காரன் என்று சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட பாருங்க. எரேமியா 25:9 வசனம் பாருங்க. எரேமியா 25:9 வசனத்திலே பாருங்களேன். இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி. யார் அழைக்கிறாங்களாம்? என்ன சொல்றாரு? என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். இருக்குதா? இங்கேயும் இங்கிலீஷ்ல நேபுகாத் நேச்சார் த கிங் ஆஃப் பாபிலோன், மை சர்வெண்ட் என்ற வார்த்தை வருதா? வருது. பாருங்க அடுத்தது எரேமியா 43:10 வசனம். எரேமியா புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவர்களை நோக்கி இதோ என்ன சொல்றாரு? இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவருடைய சிங்காசனத்தை வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த வசனத்திலையும் எரேமியா 43:10 மை சர்வெண்ட், என் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாரு. இருக்குதுங்களா? அப்ப இந்த 3 வசனத்திலையும் நேபுகாத் நேச்சர் யாருன்னு சொல்றாரு? என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன் என்று சொல்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது பழைய ஏற்பாடு புஸ்தகம். அப்படிதானே? ஆண்டவர் அஞ்ஞான ராஜாக்களையும் தேவன் நேசிக்கிறாரா இல்லையா? என் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்றாரு. அஞ்ஞான ராஜாக்களை தேவன் பயன்படுத்துறாரா இல்லையா? பயன்படுத்துறாரா இல்லையா? நான் நான் அழைத்தனுப்பி அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? நான் அழைத்தனுப்பி தெரியும் சொல்றாரு. சரிங்களா? இவர்கள் வேற தெய்வங்களை அஞ்ஞான தெய்வங்களை வணங்கினாலும் ஆண்டவர் அவங்கள என் ஊழியக்காரன், நான் அவனை நானு அழைத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாங்க? கூப்பிடுறத பார்க்க முடியும். சில நேரங்களில் நம்ம பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வெறும் இஸ்ரவேல் ஜனங்களை தான் நேசிக்கிறார், வேற யாரையுமே நேசிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். நேபுகாத் நேச்சர் யாரு? இஸ்ரவேலரா? இல்ல, அவர் ஒரு பாபிலோன் ராஜா. அந்த ராஜாவை ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா? நேசிக்கிறாங்க. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம அந்த 3 வருஷத்துல என்ன படிச்சோம்? நேபுகாத் நேச்சர் யாருன்னு படிச்சோம்? மை சர்வெண்ட், மை சர்வெண்ட். இப்ப மை சர்வெண்ட் என்று சொல்லி இங்க ஒருத்தர் சொல்றாரு. மை சர்வெண்ட்னு சொல்லும் போது அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையான்னு படிங்களேன். மத்தேயு 12:18
இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். தாசன் இருக்கா? இங்கிலீஷ்ல எங்க தமிழ்ல தாசன் வருதுல, இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருது தெரியுமா? பிஹோல்ட் மை சர்வன்ட். இப்ப தாசன் சொன்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரன். சரிங்களா? குழம்பிடக்கூடாது. இப்ப தாசன்னா ஊழியக்காரன் அர்த்தம். ஏன்னா இங்கிலீஷ்ல சர்வன்ட்னு வருது. சரி, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். இப்ப இந்த தாசனை, இந்த ஊழியக்காரனை ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா? தொடர்ந்து படிங்க. என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். கிடைச்சிச்சா? அப்ப ஊழியக்காரனை ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையா? சொல்றாரு, என் ஆத்மாவுக்கு whom I have chosen, my beloved in whom my soul is well pleased. My beloved அப்படின்னு சொல்ற. யார belovedன்னு சொல்றாரு? சர்வன்ட்ட, மை சர்வன்ட்ட மை belovedன்னு சொல்றாரு. அப்ப யாரு ஆண்டவருடைய தாசனா இருக்கிறாங்களோ, அவருடைய சர்வன்ட்டா இருக்கிறாங்களோ, ஊழியக்காரங்களா இருக்கிறாங்களோ, அவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நேசன், மை beloved அப்படின்னு சொல்றாரு. என் கூட இருக்கீங்களா? அப்ப நேபுகாத் நேச்சார ஆண்டவர் என்ன செய்றாங்க? நேபுகாத் நேச்சார தேவன் நேசிக்கிறாங்களா இல்லையா? அவங்க 3 முறை என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன் என்று சொல்றாரு. அப்ப என் ஊழியக்காரன்னா அவங்களை ஆண்டவர் நேசிப்பாரா? என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். சரிங்களா? இந்த மத்தேயு 12:18 வந்து நேபுகாத் நேசர் குறித்து இங்க பேசப்படல. ஆனா இங்க சர்வெண்ட் வர்றதுனால அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையா என்பதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப ஊழியக்காரன் என்று சொல்லி தேவன் நேபுகாத் நேச்சரை அழைக்கிறாரு. அப்ப தேவன் நேபுகாத் நேச்சரை அழைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஊழியக்காரனை தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய நேசனாக நேபுகாத் நேச்சர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. சரிங்களா? சரி, அப்ப என்ன படிச்சோம்? இந்த 4 வசனத்துக்கு என்ன படிச்சோம் நம்ம? நேபுகாத் நேச்சர தேவன் என்னுடைய ஊழியக்காரன் சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்றாரோ அவங்க என்னுடைய நேசன், அவங்களை மிகவும் நேசிக்கிறவராக தேவன் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. சரிங்களா? இந்த கருத்தை நீங்க மனசுல வைத்துக்கொள்ளலாம். இப்ப யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? அப்ப பிதா என்ன செய்யறாரா? பிதா என்ன செய்வாரு? இழுத்து கொள்ளுவார். ஹி டிராஸ். இங்கிலீஷ்ல ஹி டிராஸ் அப்படின்னு வருது. அப்படிதானமா? யோவான் 12:32ல, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, ஏசப்பா சொல்றார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். இது யார் சொல்றா? ஏசுகள் சொல்றார், எல்லாரையும் இழுத்துக் கொள்வேன். அப்ப இயேசுவோட என்ன செய்வாரு? இழுத்துக் கொள்வார். அப்ப யோவான் 6:14-44ல பிதா சொல்றாரு, அவர் என்ன செய்வாராம்? இழுத்து கொள்ளுவார். அவர் இழுத்து கொண்டாதான் எல்லாரும் அவரிடத்துல என்ன செய்வாங்க? வருவாங்க. இயேசுவானவர் யோவான் 12:32 சொல்றாரு, நான் எல்லாரையும், எல்லாரையும் யாரும் சேர்த்துதான், எல்லாரையும் தானே. சரிங்களா? அது எல்லாரையும் அடங்கும், என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். சரி, ஓசியா இப்ப எப்படி இழுத்துக் கொள்வாரு? சரி, இழுத்துக் கொள்வார், இழுத்துக் கொள்வார்னு சொல்லப்படுது. இப்ப எப்படி இழுத்துக் கொள்வாரு? ஓசியால 11:4ல, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஓசியா 11:4. எப்படி இழுத்தாரா? அன்பின் கயிறுகளால், கார்ட்ஸ் ஆஃப் லவ். சரிங்களா? இப்ப நம்ம நேபுகாத் நேச்சர் யாருன்னு பார்த்தோம்? தேவனுடைய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா? நேசிக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன எப்படி இழுப்பாரா? ஒரு பாவிய எப்படி அவனை தன் பக்கத்துல இழுத்து கொண்டு வருவாரா? பிதாவானவர் இயேசுவானவர் இழுப்பாங்கன்னு சொல்லுது. எப்படி இழுப்பாங்களா? அவர் இழுக்காட்டா அவங்களால வரவே முடியாதான். எந்த பாவையும் ஆண்டவர் இழுக்காட்டா வரவே முடியாது. இப்ப ஆதாம் ஏவாள் கதையை எடுத்துக்கோமே. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஆண்டோட ஓட்டாங்களா? வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லி வரவேற்றுட்டாங்களா? முடியாது. ஒவ்வொரு பாவியும் பாவம் செஞ்ச பிறகு இனிமேல் நான் பைபிளே எடுக்க மாட்டேன், பிரேயரே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடதான் அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு பாவிக்கும் அவனா தானாகவே ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அப்ப இங்க நேபுகாத் நேச்சர், இங்க ஆதாம் ஏவாள் ஆண்டவர்கிட்ட பாவம் செஞ்சோன்னா யார் ஓடி வந்தா? தேவன் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஆதாமே எங்க இருக்கிறா என்று சொல்லி கேட்டாங்க. அப்ப யார் தான் இழுக்க முடியும்? தேவன் மாத்திரம்தான் இழுக்க முடியும். சரிங்களா? அப்ப
இங்க பிதாவும் இயேசுவானவரை குறித்து பேசும்போது அவங்க எல்லாரும் இழுத்து கொள்வாங்களாம். அவங்க இழுத்து கொள்ளாட்டா யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எப்படி இழுத்து கொள்வாங்களா? அவருடைய அன்பினால இழுத்து கொள்வாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இழுக்கிறோம்? இன்னைக்கு ஒரு சில பேரை தேவனுடைய அன்பை சொல்லி இழுக்கிறோமா? தேவனுடைய அன்பினால நம்ம அவங்களை இழுக்கிறோமா? இல்ல வற்புறுத்தி இழுக்கிறோமா? இல்ல சண்டை போட்டு இழுக்கிறோமா? இல்ல கட்டாயத்தினால இழுக்கிறோமா? ஆனா தேவனுடைய அன்பினால இழுக்கிறோமா? இன்னைக்கு சில நேரங்கள நம்மளால இழுக்கவே தெரியல அன்பினால. ஏன்னா நமக்கே அன்பு தரலையே, அப்புறம் எப்படி அன்பினால அவங்களை இழுக்கிறது? சரிங்களா? அப்ப இப்ப நேபுகாத் நேச்சரை இழுக்கணும்னா எப்படிதான் இழுக்கணும்? இப்ப எப்படிதான் ஆண்டவர் இழுப்பாரு? அவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எப்படிதான் ஆண்டவர் இழுப்பாரு? அன்பினால. இப்ப நேபுகாத் நேச்சரு சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார், அப்படிதானே? இந்த சிலையை வணங்கி கொண்டிருக்கிற நேபுகாத் நேச்சர் இப்ப எப்படி கொண்டு வர்றது தன் பக்கத்துல? ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்காகவும் ஜீவனை விடக்கூடிய தேவன், ஜீவனை விட்ட தேவன். அப்ப இந்த நேபுகாத் நேச்சரை இழுக்கணும்னா ஒரே வழி என்னதான்? அன்புதான். தேவன் இந்த அன்பு என்ற கருவியை தான் பயன்படுத்துவாரு. சரிங்களா? இப்ப அந்த அன்பை எப்படியெல்லாம் தேவன் காண்பிச்சாரு, இந்த நேபுகாத் நேச்சர் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இந்த அன்பை காண்பிச்சார் என்பதுதான் ஒரு 6 அட்டம்ஸ் 6 6 முயற்சிகளை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் பார்த்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த முன்னுரையில என்ன படிச்சோம்? நம்ம முன்னுரையில மறந்துடக்கூடாது. நேபுகாத் நேச்சர் ஆண்டவர் மை சர்வன்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு அஞ்ஞான தெய்வத்தை வணங்கக்கூடியவங்கள ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, வெறுக்கிறது இல்ல. என்னுடைய ஊழியக்காரன் சொல்றாரு, அவங்களை அழைக்கிறார், அழைத்து அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறாரா இல்லையா? சித்தத்தை செய்வதற்கு அவங்க என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. அவங்களையும் எப்படியாவது இழுக்க வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடிய தேவன் தான் தகப்பன். நம்ம எத்தனை முறை சத்தியத்தையே அறியாத விஞ்ஞான தெய்வங்களை வணங்கக்கூடிய பிள்ளைங்களை நம்ம எத்தனை முறை அன்பினால் அவங்களை இழுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டோம்? எத்தனை முறை அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அன்பினால கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறோம்? நீங்க ஆண்டவர் அப்புறம் அஞ்ஞான தெய்வத்தை வணங்கக்கூடிய மகனிடத்துல எப்படி அவர் தளராமல் போராடினாரு, சோர்ந்து போகாமல் எப்படி தன்னை அன்பை காண்பிச்சார் என்பதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ முயற்சி நம்பர் 1, முதலாவது அட்டம் எப்படி பண்றாரு பாருங்களேன். என்ன செஞ்சாரு? அந்த அன்பினால் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சார்? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கும். தானியேல் 1ல முதல் வசனத்தை 2வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகையிட்டார். எங்க வந்து முற்றுகை போட்டாரு? எருசலேமுக்கு வந்து முற்றுகை போறாரு. அப்ப அங்க யார் ஆண்டுட்டு வர்றா? யோவாக்கீம் ஒரு ராஜா. அவர் எந்த நாட்டு ராஜா? யூதாவினுடைய ராஜா. சரிங்களா? அவரு அரசாண்டு வர்றாரு. இப்ப அங்க என்ன நடந்துச்சு? 2வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? முதலாவது எப்படி இழுக்க பாக்குறாரு? அவரை நேசிக்கிறாரு, அன்பினால இழுக்க பாக்குறாரு. ஆனா என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் வெற்றியே கொடுக்கிறார். நம்பர் 1 அப்படித்தானே? யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப ஆண்டவர் நேபுகாத் நேச்சர் மேல வைத்த அன்பினால இப்ப நேபுகாத் நேச்சர் என்னைக்காவது ஜோம் பண்ணாரப்பா? அவர் உண்மையான தெய்வத்தை தேடினாரா? இல்ல. உண்மையான தெய்வத்தை வணங்கினாரா? இல்ல. ஆனா அவர் தேடல. ஆனா யார் தேடுறா? பரலோகத்தின் தகப்பன் அவர் என்ன செய்யறாரு? முதலாவது தேடி வர்றாரு. தேடி வந்து என்ன கொடுக்கிறாரு? வெற்றியை கொடுக்கிறாரு. யாருக்கு வெற்றியை கொடுக்கிறாரு? ஒரு அஞ்ஞான நபருக்கு, ஒரு அஞ்ஞான தெய்வத்தை வணங்குற நபருக்கு என்ன செய்யறாரு தேவன்? இங்க வெற்றியை கொடுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப விக்டரி ஆல்வேஸ் பிலாங் டு ஹூம்? வெற்றி யாருடையது? வெற்றி எப்போதுமே தேவனுடையது. நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா வெற்றிக்கு பின்னாடி போக கூடாது, வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வத்துக்கு பின்னாடி நம்ம போனோம். நாளைக்கு நமக்கு ஒரு பரீட்சை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய முயற்சியிலையும் கண்டிப்பா நம்மளுடைய முயற்சி வேணும், நம்முடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா வேணும். ஆனா அந்த எப்ப நமக்கு எக்ஸாம் இருக்குதோ அன்னைக்குதான் ஜெபிக்கவே மாட்டோம், அன்னைக்குதான் பைபிள் படிக்கவே மாட்டோம்,
அப்ப நம்ம யார் பின்னாடி போறோம்? எது பின்னாடி போறோம்? நம்முடைய முயற்சி பின்னாடியும், நம்முடைய எனர்ஜி பின்னாடியும், நம்முடைய தாளத்து பின்னாடி போறோம். ஆனா யாரு ஜெயம் கொடுப்பா? ஜெயம் கொடுக்கிறது யாரு? தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸ் வேணும்னா, வெற்றி வேணும், யார் பின்னாடி போகணும்? தேவன் பின்னாடி போகும்போது மற்றது எல்லாம் நம்மளை தேடி வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார்ல, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். மத்தேயு 6:33. அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் யாரு? தேவனை தேடும் போது வெற்றி நம்ம பின்னாடி வரும். குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். படிக்கிறோம்ல, ஜெயமோ எங்க இருந்து வரும்? கர்த்தரால். அப்ப ஜெயம் கொடுக்கிறது தேவன். ஜெயம் எனக்கு நான் டியூஷன் போகணும், நான் கடுமையா நான் உழைக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு. ஆனா ஆண்டவரை மறந்துட்டு இப்படி போனாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னா அது உண்மையான வெற்றி கிடைக்க போறது இல்லை. அப்ப இங்க நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்து அவர் என்ன செய்யறாரு? இழுக்கிறதற்கு தேவன் முயற்சி செய்யறாங்க. நம்ம லைஃப்லயும் நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது வெற்றி வெற்றி பெறுறோமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மை நேசிக்கிறாரு, நம்ம இழுக்கிறார் என்று அர்த்தம். சரிங்களா? என் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். நான் பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கும்போது, சரிங்களா, நான் படிக்கும்போது என்னுடைய காலேஜ்ல படிக்கும்போது நான் ரொம்ப ஒழுங்கினமா இருந்தேன். அப்படின்னா யாராவது டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் காலேஜ்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க எனக்கு பாடம் எடுக்கும்போது ஒழுங்கா கவனிக்கிறது கிடையாது. அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா திருப்பி திருப்பி பேசுறது, அவங்க வெளியில போன்னு சொன்னாங்கன்னா வெளியில போயிடுவோம். அவங்க ஏதாவது பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எது கேள்வி கேட்டுட்டு திருப்பி திருப்பி அவங்கள கேட்டுட்டு கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவா இருக்கும். தொந்தரவா இருக்கிறதுனால நான் கிளாஸ்ல உள்ள வந்தோடனே நான் கிளாஸ்ல இருக்கிறானா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. இவன் ஏதோ 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பான், கிளாஸே நடத்த விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எப்படியாவது என்னை வெளியே அனுப்பணும் அப்படின்னு தான் திட்டம் போடுவாங்க. பிடிக்காது, அவங்களுக்கு என்னை பிடிக்காது, எனக்கும் அவங்கள பிடிக்காது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்துலதான் நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு முறை ஒரு ஸ்டடி ஹால்னு சொல்லுவாங்க, ஹாஸ்டல்ல படிக்கும்போது ஸ்டடி ஹால் இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வேதாகமத்துல சில கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி இருக்கும்போது ஒரு ஒரு அண்ணா எனக்கு பதில் கொடுத்தாங்க. பதில் கொடுத்த உடனே எனக்கு இந்த பைபிள் மேல பயங்கர ஆசை வந்துருச்சு, பயங்கர விருப்பம். இந்த வேதாகம் உண்மைதான், இதுல நிச்சயமாக பதில் இருக்குது, இதை தேடுனா நிச்சயமா பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு. அப்பதான் சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆனா காலேஜ்ல என்ன பேரு? ரொம்ப மோசமான பேர். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்துருச்சு. இப்ப என்னுடைய ஃபைனல் இயர் எக்ஸாம் வருது. இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ல என் டீச்சர்ஸ், என்னுடைய ஆசிரியர் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. இவன் எல்லா பாடமும் ஃபெயில் ஆயிடுவான், ஏன்னா இது வரைக்கும் எதுலையுமே பாஸ் ஆகல. ஃபெயில் ஆன உடனே இவன் என்ன செஞ்சிடலாம், காலேஜ் விட்டு இவனை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போல அவங்க சில திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. அப்படிதான் என்னுடைய பரீட்சை வரப்போகுது, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா எனக்கு அப்பதான் ஆண்டவரை குறித்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் என்ன என்ன செய்வேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ஆண்டவரை குறித்து அறிஞ்ச பிறகு எங்க காலேஜ்ல ஒரு ஒரு சர்ச் இருக்கும், கனடா சர்ச் ஒன்று இருக்கும், சரிங்களா. அப்போ அது பக்கத்துல போயிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவேன் நான். அப்போ ரொம்ப கவலையோடு ரொம்ப சோர்வோடு நான் ஜெபம் பண்ணேன். இந்த ஒரு வருஷமா நான் படிக்கவே இல்லை. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வருஷத்தை நான் வீணடிச்சிட்டேன் ஆண்டவரே. ஆனா உங்களை நான் நம்புறேன், எனக்கு நீங்க வெற்றி கொடுத்தீங்க, உங்களால வெற்றி கொடுக்க முடியும், நீங்க வெற்றி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக நிற்பேன், உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர்கிட்ட, ஒரு சின்ன ஒரு சத்தியம், சரிங்களா. சத்தியம் பண்ணக்கூடாது, ஆனா அந்த சமயத்துல ஒரு ஒரு உடன்படிக்கை அவனோட பண்ணியாச்சு. இப்ப பரீட்சை வந்துச்சு. இந்த கடைசி நேரத்துல இந்த கொஸ்டின் பேங்க்னு சொல்லுவாங்க, எல்லா 10 வருஷத்துடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கும். அப்ப அந்த கொஸ்டின் பேங்க் எடுத்து ஒரு 4 மணி நேரம் காலையில எழுந்துச்சு 4 o'clock to 8 o'clock
அப்படியே ஒன்று ஒன்றா எஞ்சி படிக்கிறது. அவ்வளோதான் நம்ம படிப்பு. அப்புறம் ஆனால் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணணும். அது ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம். உடனே எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி வந்தாச்சு. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக தெரியும் நம்ம ஃபெயிலு தான் அப்படின்னு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியும். இப்போ என்னோட ஆசிரியர்லாம் காத்திருக்கிறாங்க, இவன் போச்சு முடிய போகுது, ஒரு தொல்லை முடிய போகுதுப்பா அப்படின்னு காத்திருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய ரிசல்ட் வருது. என்னுடைய ரிசல்ட் வரும்போது எல்லா பாடத்துலையுமே ஆண்டோடைய பெரிய பெரிய கிருபையினால நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு சந்தோஷம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது. என் தகப்பன் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, என் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறாரு புரிஞ்சுட்டேன். அது கிருபை தான். நான் எழுதி பாஸ் பண்ணாலும் சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய பெரிய கிருபை. அந்த எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகணும். என் டீச்சர்ஸ்க்குலாம் ஆச்சரியம், எங்க ஆசிரியருக்குலாம் ஆச்சரியம், இவனா பாஸ் ஆகனா அப்படின்னு ஆச்சரியம். ஏன்னா ரெகுலரா எழுதுறவங்களாம் ஃபெயில் ஆயிட்டாங்க ஒரு சில பேர்லாம். இவனா பாஸ் ஆனானா ஆச்சரியம்னா பயங்கர ஆச்சரியம். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு செஞ்ச ஒரு பெரிய வெற்றி தான். இனிமேல் ஆண்டவருக்காக நிக்கணும், என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய ஆசையை கொண்டு வந்துச்சு. வெற்றியை கொடுத்து நம்மளை என்ன செய்வார் நம்ம தகப்பன் இழுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம வாழ்க்கைய நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா? வெற்றிய நம்ம தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஆண்டவர் வெற்றி நமக்கு தர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை அவர்கிட்ட தேவன் இழுக்கிறாரு என்று என்ன செய்யும் அர்த்தம். இங்க நம்ம யோயாக்கீமை குறித்து படிச்சோம், அப்படித்தானே? ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் யோயாக்கீம் மாத்திரம் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யல. இங்க பாருங்களேன், இன்னொன்னு இருக்கு, யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் போன பிறகு யோயாக்கீன் வர்றாரு. கீன் இவரு, அது கீன், இது கீன். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி. அப்ப இங்கேயும் யோயாக்கீனையும் ஜெயிக்க வைக்கிறாரா இல்லையா? ஜெயிக்க வைக்கிறார், அப்படித்தானே? அடுத்தது இந்த யோயாக்கீனுக்கு அப்புறம் இன்னொரு ராஜா வர்றாரு. 2 நாளாக 36:11, 2 நாள் 36:11 சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு இருக்குதுங்களா? இங்க இந்த ராஜா வராரு 2 நாளாக 36:11 சிதேக்கியா ராஜா. இதையும் ஜெயிக்கிறாரா இல்லையா? 13ஆவது வசனத்துல பாருங்களேன், தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத்தர் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி, யாரு? இந்த சிதேக்கியா ராஜா கலகம் பண்றார். கலகம் பண்ணும் போது என்ன நடந்துச்சு? 17ஆவது வசனத்துல, ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். கல்தேரின் ராஜானா யாரு? சால்தியன்ஸ். இவங்க யாரு? இவங்க எல்லாருமே பாபிலோனியர்கள். இந்த கல்தியர்கள்லாம் யாரு? பாபிலோனியர்கள். சரிங்களா? அப்ப யோயாக்கீமையும் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்யறாரு, யோயாக்கீனையும் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யறாரு, இங்க சிதேக்கியாவையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு. அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க அடுத்தது எசேக்கியேல் 26:7. எசேக்கியேல் 26:7 பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வர பண்ணுவேன். இது எந்த ராஜா? எந்த ராஜ்யம்? தீரு. சரிங்களா? தீரு. அப்ப இந்த தீருவை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாங்களா? வெற்றியை கொடுத்தாங்களா? 11ஆவது வசனம் பாருங்க. 11ஆவது வசனத்துல, தன் குதிரைகளின் குழம்புகளினால் உன் வீதிகளை எல்லாம் மிதிப்பான், உன் ஜனத்தை பட்டயத்தினால் கொன்று போடுவான். கிடைச்சிச்சுங்களா? அப்ப இந்த தீர்வையும் ஜெயிப்பதற்கு ஆண்டு உதவி செஞ்சாங்களா? உதவி செஞ்சாங்க. அடுத்தது பாருங்க, எகிப்து தேசத்தை, எசேக்கியேல் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 29ல 19ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். பாத்தீங்களா? எசேக்கியேல் 30:10 பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒளிய பண்ணுவேன். பாத்தீங்களா? அப்ப
எத்தனை ராஜாக்களை கொடுக்கிறாரு, எத்தனை ராஜ்யங்களை கொடுக்கிறாரு பாத்தீங்களாமா. அந்த யூதா தேசத்துல எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். 3 ராஜாக்கள், யோயாக்கீம், யோயாக்கீம், அப்புறம் சிதேக்கியா ராஜா. அந்த 3 ராஜாக்களையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறாரு. அந்த யூதா ராஜ்யத்தையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தீரு ராஜ்யம், அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறாரு. எகிப்து தேசத்தையும் ஆண்டவர் ஜெயிப்பதற்கு என்ன செய்யறாரு? வெற்றி கொடுக்கிறாரு. எத்தனை வெற்றி? குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், எல்லாமே ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். யாருக்கு? இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். ஆனா வெற்றி கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான் வெற்றி எல்லாம் கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர். சரி, அப்ப ஆண்டவர் இவ்வளவு வெற்றியை கொடுத்து எப்படியாவது நேபுகாத் நேச்சரை தன் பக்கம் இழுத்துறலாம், நான் தான் அவனுக்கு வெற்றி கொடுப்பேன், வெற்றி கொடுக்கிறேன் என்பதை புரிய வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சா என்ன ஆச்சு தெரியுமா? தானியேல் 1:1 2வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜவைய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சிரியா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். சொல்லுங்க. இப்ப அந்த வெற்றி கொடுத்த உடனே நேபுகாத் நேச்சர், ஆமாப்பா, இது கர்த்தராகிய தேவன், உண்மையான தேவன், அந்த யூதாவின் தேவன் தான் எனக்கு வெற்றி கொடுத்தாரு அப்படின்னு ஒத்துட்டாரா? அவர் என்ன செஞ்சாரா? தேவனுடைய ஆலயத்துடைய பாத்திரங்களை எடுத்து எங்க கொண்டு போனாரு? சினையார் தேசம், பாபிலோன்ல இருக்கக்கூடிய அந்த சினையார் தேசத்துல தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் பண்டக சாலைகளை வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க உள்ள பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து அவருடைய கோயிலுக்குள்ள வைக்கிறார். என்ன அர்த்தம்? தன்னுடைய தெய்வம் தான் இந்த வெற்றியை கொடுத்தது, தன்னுடைய தெய்வம் தான் அந்த யூதா தேசத்துக்குரிய தெய்வத்தை காட்டிலும் வல்லமையான தெய்வம், உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அந்த யூதா தெய்வத்தால தன்னுடைய ஆலயத்தினுடைய பாத்திரத்தை கூட காப்பாற்ற முடியல பாரு. இப்ப அந்த பாத்திரம் எங்க இருக்குது? என்னுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்துல இது இருக்குது அப்படின்னு அவரு நம்பி எங்க வைக்கிறாரு? அவருடைய பண்டசாலைகளை கொண்டு வைக்கிறார். தன் தேவனுடைய பண்டசாலைகளை கொண்டு வைக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இவ்வளவு வெற்றி கொடுத்த பிறகு நேபுகாத் நேச்சர் அக்னாலஜ் பண்ணிட்டாரா? ஒத்துக்கிட்டாரா? என்ன செய்யல? அவரு ஒத்துக்கவே இல்லை. அப்ப முதல் முயற்சி தோல்வியில முடிஞ்சிச்சா இல்லையா? பாருங்க இது. ஆனா அந்த நேபுகாத் நேச்சருக்கு ஒண்ணு தெரியலங்க. இந்த பழக்கம் பெலிஸ்தேர் அவங்கள்ட்ட இருந்துச்சா இல்லையா? 1 சாமுவேல் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல இந்த பெலிஸ்தேர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சிருவாங்க. இந்த பெட்டியை பிடிச்ச உடனே அவங்க எங்க கொண்டு வைப்பாங்க? 2வது வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அப்படித்தானே? இது பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்குது. பெலிஸ்தர் என்ன செஞ்சிருவாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிருவாங்க. பிடிச்சு கொண்டு வைப்பாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கணும்? அது தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஒரு பெட்டிய அது எங்க கொண்டு வச்சிருவாங்க? அவங்க கோவில்ல கொண்டு வச்சிருவாங்க. ஆனா என்ன ஆகும்? அந்த தாகோனுக்கு என்ன ஆகும்? 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கடந்தது. பாத்தீங்களா? அப்ப இங்க பெலிஸ்தியர் காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிச்சு எங்க கொண்டு வைக்கிறாங்க? அங்க ஒரு அஞ்ஞான தெய்வத்தினுடைய கோவில்ல கொண்டு வைக்கிறாங்க. அங்க என்ன ஆச்சு? கோவில கொண்டு வைக்கும் போது அந்த தெய்வம் தரையில முகப்புற விழுந்து கிடக்குது. ஆனா இந்த சரித்திரம் ஏற்கனவே எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல இருக்குது. அப்ப எந்த தெய்வம் பெரிய வல்லமையான தெய்வம்? இஸ்ரவேலின் தெய்வன் தான் வல்லமையான தெய்வம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஆனா இதை யார் புரிஞ்சுக்கல? இன்னும் நேபுகாத் நேச்சர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. இது மறைமுகமா ஆண்டவர் வெற்றி கொடுத்துட்டே இருக்கிறாரு.
ஒவ்வொரு வெற்றியா கொடுக்குறாரு. எப்படியாவது இந்த வெற்றியை பார்த்தா என் புள்ள நான் தான் வெற்றி கொடுத்துருவான்னு நினைச்சா எல்லா சமயத்திலையுமே எங்க கொண்டு எங்க கொண்டு வச்சிருவாரு இந்த பாத்திரத்தெல்லாம் அவருடைய கோவில்ல கொண்டு வச்சு. முதல் முயற்சி நேபுகாத்நேச்சர் என்ன செய்யல, ஒத்துக்கவே இல்லை. இவர் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒத்துக்கவே இல்லை. ரெண்டாவது முயற்சி, எத்தனை முயற்சி பார்க்க போறோம்னு சொன்னேன்? 6 முயற்சி பார்க்கணும். சரிங்களா? இப்ப ரெண்டாவது முயற்சி பார்க்கணும். முயற்சி 2 தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இவர் என்ன நினைச்சிட்டு போறாரு? நம்ம தெய்வம் தான்ப்பா உண்மையான தெய்வம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிதானே? நம்ம மக்கள் தான்ப்பா நல்ல மக்கள், நம்ம ராஜ்யம் தான்ப்பா சிறந்த ராஜ்யம், அப்படி எல்லாம் அவரு நினைக்கிறாரு. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்களேன். தானியேல் 1:19-20 பாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க தானியேல் 1ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு. ஒரு பரீட்சை ஒன்று நடக்குது. என்ன பரீட்சை? ராஜாவினுடைய உணவு சிறந்ததா இல்ல தானியேல் தெரிந்து கொண்ட அந்த உணவுகள் சிறந்ததா, அந்த பருப்பு முதலானவைகள் சிறந்ததா அப்படின்னு ஒரு என்ன செய்யுது, ஒரு பரீட்சை நடக்குது. சரிங்களா? இப்ப அந்த பரீட்சை முடியுது. முடிஞ்ச ராஜ சமூகத்துல வர்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 19ஆம் வசனம். ராஜா அவர்களோட பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்ப பாருங்க, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, எதிரெல்லாம் விசாரிக்கிறாரு? ஞானத்துக்கும் புத்திக்கும். அதுல தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தரா கண்டான். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. யோசிச்சு பாருங்க. ராஜா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? என் ராஜ்யத்துல என் ராஜ்யம் தப்பா சிறந்தது, என் தெய்வம் தப்பா சிறந்தது, என் நாட்டு மக்கள் தப்பா சிறந்தவங்க. அப்படித்தானே? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. என் நாட்டுக்குடைய ஜோசியம் தான் சிறந்தது, என் நாட்டுக்குடைய சாஸ்திரிகள் தான் சிறந்தவங்க. அப்படி ராஜா நினைச்சிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆனா இங்க தேவனுடைய ஜனம் ஒண்ணு இருக்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? 10 மடங்கு சமர்த்தராக இருக்காங்க. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, ராஜாவுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா? தன் நாட்டை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தரா இருக்கிறானே, அப்படி நான் இவன்ட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சுமே சொல்லக்கூடாதா? இங்க பாருங்க, யார் இவ்வளவு ஞானத்தை அறிவையும் கொடுத்தது? 17ஆம் வசனம் பாருங்க. 17ஆம் வசனத்துல இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். பாத்தீங்களா? யார் கொடுத்தாங்களா? ஆண்டவர் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? தேவன் எதுக்கு கொடுத்தாங்க? அடுத்த வசனம் பாருங்களேன். தேவன் எதுக்கு கொடுத்தாங்க? ஏசாயா புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல, ஏசாயா புஸ்தகத்துல 49 3வது வசனத்துல அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப 10 மடங்கு சமர்த்தரா ஆண்டவர் அங்க நேபுகாத்நேச்சரை காமிக்கிறாருன்னா எதுக்கு காமிக்கிறாரு? யாரு மகிமைப்பட காமிக்கிறாரு? அவரு மகிமைப்பட, அவரு மகிமைப்படுவதற்காக அங்க அவர் வெளிப்பட, தன்னுடைய பிள்ளைகள் வழியாய் அங்க தன்னை நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இதை என்ன செஞ்சாங்க? பண்ணுனாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப ராஜாக்கு நிச்சயமா ஆச்சரியம் வந்திருக்குமா? அஞ்சு வந்திருக்காதா? எப்படிப்பா இவங்களுக்கு 10 மடங்கு இவ்வளவு ஞானமா இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்திருக்குமா வந்திருக்காதா? கண்டிப்பா வந்திருக்கும். இப்ப இந்த ஞானத்தை அறிவையும் கொடுத்தது யாரு? தேவன். அப்ப இந்த ராஜாக்கு நிச்சயமா தோன்றிருக்கும், இவங்க 10 மடங்கு ஞானத்துல சிறந்தவங்களா இருந்திருக்காங்களே, அப்ப இவங்க தெய்வம் நிச்சயமாக ஒரு வல்லமை உள்ள தெய்வம் தான். ஏன்னா தானியல்னா என்ன அர்த்தம்? தானியல்னா இதெல்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? தேவன் என் நியாயாதிபதி. தானியல் என்று சொன்னா காட் இஸ் மை ஜட்ஜ். தானியல் என்று சொன்னா காட் இஸ் மை ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த தானியல் 10 மடங்கு சமர்த்தரா இருக்கிறான் என்று சொன்னா அவன் வணங்கக்கூடிய தேவன் தான் இவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு என்பதை கண்டிப்பா நேபுகாத்நேச்சருக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா இப்ப
1200க்கு எல்லாராலையும் 1000 கூட தாண்ட முடியல, 700 கூட தாண்ட முடியல. ஆனா இவங்களால 1200 எல்லா சப்ஜெக்ட்லயும் எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ மிராக்கிளா இல்லையா? ஒரு பெரிய அற்புதம். அப்ப ஆண்டவருங்க 2வது முயற்சி எடுக்கிறாரு. எப்படி முயற்சி எடுக்கிறாரு? இந்த தானியேல், அனனியா, அசரியா, மிஷவேல் இவங்க வாழ்க்கை மூலமா எப்படியாவது நேபுகாத்நேச்சருக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? முயற்சி எடுத்தாரு. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சில நேரத்துல நம்ம காலேஜ்ல படிக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல ஆச்சரியமா, எப்படிப்பா எப்படிப்பா உன்னால இதை சாதிக்க முடிஞ்சு, எப்படிப்பா உன்னால அசாத்தியமான காரியத்தை எப்படிப்பா செய்ய முடிஞ்சு? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இது என் தகப்பன், என் ஏசப்பா தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்ப நம்ம வெற்றியின் மூலமா யார் அங்க வெளிப்படுறா? தேவன் அங்க வெளிப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தது மூலமா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறார் நேபுகாத்நேச்சருக்கு. ஆனா தோல்வியா வெற்றியா? அடுத்தது செகண்ட் அட்டெம்ப்ட் தோல்வியில முடிஞ்சா வெற்றியில முடிஞ்சா? இங்க பாருங்களேன், தானியேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வசனத்திலே வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். சரி, இப்ப நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டுட்டார். ஆனா அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தமும் அந்த சொப்பனமும் அவர் மறந்து போயிட்டார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ராஜா யார்கிட்ட போகணும்? நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட போகணும் நேபுகாத்நேச்சர்? 10 மடங்கு சமர்த்தர்னு சொல்லி யாரு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே தானியேல் 1ஆம் அதிகாரத்துல. அது தானியேல், அனனியா, மிஷாவேல் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அவங்க யார்கிட்ட போகணும்? அவங்க தா அவங்க தானியேலை கூப்பிட்டுருக்கணும். ஆனா ராஜா யாரை கூப்பிட்டார்? 2ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரையும் கழுதையரையும் அழைக்க சொன்னான். இப்ப சொல்லுங்க, 2வது அட்டெம்ப்ட் ஃபெயிலா பாஸ்? ஆண்டவர் முயற்சி எடுக்கிறாரு. எப்படியாவது எப்படியாவது நேபுகாத்நேச்சர் ஒத்துக்குவானா? தானியேலின் தேவன் தான் பெரியவர். 10 மடங்கு சமத்துல இருக்கிறாங்களே, 10 மடங்கு ஞானத்துக்கும் புத்திக்கும் எடுத்த விஷயத்துல. அப்ப கண்டிப்பா இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நேபுகாத்நேச்சர் கண்டிப்பா தானியேலும், அனனியாசும், மிஷாவேலை அழைச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன செய்யல? இன்னும் அவர் அதுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. யாரை கூப்பிடுறாரு? சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் கூப்பிடுறாரு. முயற்சி நம்பர் 3, 3வது முயற்சி, தேர்ட் அட்டெம்ப்ட், 3வது முயற்சி. பாருங்க ஆண்டவர் எப்படி எல்லாம் போடுறாருன்னு பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கூட தெரியல சில நேரத்துல இந்த பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்முடைய ஆண்டவர் தான் 10 மடங்கு இல்ல, அவர் பல மடங்கில் ஞானம் யாருக்கு தான் இருக்குது, பல மடங்கு பலன் யாருக்கு இருக்குது? தேவன் தான் இருக்குது. அவரால் மாத்திரம் தான் நமக்கு பாவத்தை ஜெயிக்க பலனை கொடுக்க முடியும்னு நம்ம நம்புறோமா? இன்னைக்கு நம்புறோமா? நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகா பலம் உள்ளவர், அவர் மகா ஞானம் உள்ளவர், அவர் மகா புத்திமான். அப்படிலாம் நம்ம பைபிள் அவரை பத்தி படிக்கிறோம். ஆனா எத்தனை முறை பாவத்தை ஜெயிப்பதற்கு அவர்கிட்ட போயிருக்கிறோம்? நம்மளும் எத்தனை முறை நேபுகாத்நேச்சர் மாதிரி, நம்ம நேபுகாத்நேச்சர் யாரை போய் சார்ந்திருந்தாரு? பாபிலோனுடைய மனிதர்களை. அப்ப நம்மளும் சில நேரத்துல நம்முடைய சுய மாம்சத்தை சார்ந்திருக்கிறோமா இல்லையா? ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம்? மனுஷனை சார்ந்திருக்கிறோமா? இல்ல பல மடங்கு ஞானம் உள்ள பரலோகத்தின் தகப்பன் நம்ம சார்ந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். அப்ப நாமளும் சில நேரங்களில் நேபுகாத்நேச்சர் மாதிரி செயல்படுறோமா இல்லையா? நம்ம கிட்டே ஒரு நேபுகாத்நேச்சர் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் போய் சார்ந்திருக்கிறோமா? என்னால முடியாத பாடம் உம்மால முடியும்னு சொல்லி தேவனை சார்ந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. 3வது முயற்சி, 3வது முயற்சி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த ராஜா சொப்பனத்தை கண்டார். கண்டதுனால என்ன நடந்துச்சு? தானியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆத்மா கலங்கி இருக்கிறது. அப்ப ராஜா சொல்றாரு, எப்ப நான் சொப்பனத்தை கண்டேன், ஆனா என் ஆவி கலங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப 5வது வசனம் பாருங்க. இப்ப ராஜா என்னெல்லாம் கேட்கிறாரு? ராஜா கல்தியருக்கு பிரயத்தனமாக, என்னிடத்திலிருக்கு பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால். இப்ப ராஜாக்கு என்னென்ன வேணும்? சொப்பனமும் வேணும், அதனுடைய அர்த்தமும் ராஜாக்கு வேணும். சரிங்களா? இப்ப
ஆண்டவர் எப்படி அவரை இழுக்கிறாருன்னு பாருங்க. பதில் கொடுத்தாரா இல்லையா? தானியேல் 2 28 பாருங்க. தானியேல் 2:28 மறைப்பொருள்களை, இது தானியேல் சொல்றாரு, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்டில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்கள் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்ற நினைவுகள் உமக்கு எழுப்பிட்டு, அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். பாத்தீங்களா? இப்ப ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு நினைவு. என்ன நினைவு? எப்படி தூங்குறார் ராஜா? இனிமேல் என்ன நடக்க போகுதுப்பா, இனிமேல் என்ன வரப்போகுது, இனிமேல் என்ன சம்பவிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை நினைச்சுட்டே அவர் என்ன செய்யறாரு? அவரு தூங்கிட்டே இருக்கிறார். ஒரு கேள்வியோடு, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோட தூங்கிட்டு இருக்கிறார். நாம சில நேரங்கள் அப்படித்தானே தூங்குவோம். ஐயோ, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் நடக்க போகுது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, என் வேலை, நான் ரிட்டையர்மெண்ட் ஆனா என்ன எதிர்காலம். இப்படி ராஜா அவரு ஜெபிக்கவே இல்லை. அவருக்கு உண்மையான தெய்வத்தை ஜெபிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அவரு படுக்கையின் மேல அந்த நினைவோடு தூங்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம். இவர் ஒரு அஞ்ஞான தெய்வம். உண்மையான தெய்வத்தை இவர் ஜெபிக்கவே இல்லை. அப்படி ஜெபிக்கா விட்டாலும் இதான் லெசன், அப்படித்தானே? ஜெபிக்கவே இல்லை, ஒரு அஞ்ஞான தெய்வம். அவர் இருதயத்துல நினைக்கிறாரு. அந்த இருதயத்துல நினைக்கிற நினைப்புக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு அஞ்ஞான தெய்வம், ஒரு அஞ்ஞான தெய்வத்தை வணங்கக்கூடியவ இருதயத்தில் நினைக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு என்று சொன்னா, உண்மையான தெய்வத்தை வணங்கக்கூடிய நம்ம இருதயத்துல ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக பதில ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவாரு. அப்ப ராஜாவின் மனசுல ஏதோ ஒரு கேள்வி, அங்கலாய்ப்பு இருக்கு. அது வந்து அவரை கலகம் பண்ணுது. தேவன் அந்த கேள்விக்கு என்ன செய்யறாரு? தேவன் பதில் கொடுக்கிறாரு. புரிஞ்சு முடியுங்களா? 3வது அட்டம் பாஸ் ஆயிருக்குமா, ஃபெயிலியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. கலங்குறாரு, தூக்கம் வரமாட்டுது, ஒரு கேள்வியோடு இருக்கு. அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவங்க ஞானிகள்லாம் தோத்து போயிடுறாங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த பயத்துக்கா மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்டில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறாரு. சரிங்களா? இந்த அட்டம் பாஸா ஃபெயிலா? 3வது பார்க்கலாமா? பாத்துருவோமா? தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 45 பாரு. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இப்ப தானியேல் வந்து சொப்பனத்தை சொல்லிட்டார், அர்த்தத்தையும் சொல்லிட்டார். இப்ப உடனே பாருங்க 46 அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகங்கொப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துறபடியால் மெய்யாய், என்ன சொல்றாரு பாருங்க, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறமாய் இருக்கிறாரு. இப்ப இவரு இங்க ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாரு? மெய்யாய் உங்க தேவன் தான்ப்பா உண்மையான தெய்வம், மெய்யான தெய்வம், தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு இவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா திருந்தினாரா இல்லையா? பார்க்கலாமா? திருந்தினாரா? முழுமையா மனம் திரும்பினாரா அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் 5வது பார்க்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், தானியேல் 3 முதல் வசனம் 5வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமூகத்தில நிறுத்தினான். ஒரு சிலையை நிறுத்திட்டு என்ன சொல்றாரு? எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்பூர் முதலான சகலவித கீத வாக்கின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நீங்க சொல்லுங்க, பாஸா ஃபெயிலா? அட்டெம்ப்ட் ஃபெயில். சரிங்களா? அவர் முழுசா என்ன செய்யல, ஆண்டவருக்கு ஒப்படைக்கல. கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துறமா இருக்கிறாருன்னு
கொஞ்சம் முன்னாடிதான் சொன்னாரு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணிட்டு அதுதான் தெய்வம், அதை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? நம்ம லைஃப்லயே சில நேரங்கள்ல நல்ல தீர்மானம் எடுப்போம். இனிமேல் ஆண்டவர் தான்ப்பா எல்லாமே, ஆண்டவர் தான் எல்லாமே, அது வாயிலே முடிஞ்சு போயிடும். இனிமேல் அடுத்த வாரம் சரியா ஆலயத்துக்கு போயிருவோம்ப்பா, அடுத்த வாரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் ஜெபிப்பேன் அப்படின்னு. ஆனா அடுத்த வாரம் காணாம போயிடும். இப்ப வேற புத்தாண்டு வேற நெருங்கி வருது. எல்லாரும் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க, பட்டியல் போட்டு. இனிமேல் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சா, ஏதோ அந்த புத்தாண்டுல தான் நமக்கு சக்தி நம்ம எல்லாருக்கும் வல்லமை கிடைக்கும் போல, பலன் கிடைக்கும் போல. ஏதோ புத்தாண்டுல ஏதோ பலன் இருக்குது போல. புத்தாண்டுல ஒரு பலனும் கிடையாது, ஏசப்பாட்ட தான் பலன் இருக்குது. புத்தாண்டுல காலையில தீர்மானம் பண்ணுவாங்க 7 மணிக்கு, 7:15 காணாம போயிடும். புத்தாண்டுல எந்த ஒரு காரியமும் கிடையாது அங்க. ஆண்டுகள் வந்துட்டே தான் இருக்கு. ஏசப்பாட்ட தான் பலனே. நம்முடைய தேவன் இடத்துல தான் பலன் இருக்குது. இன்னைக்கு போனாலே போதும், நம்மளை பலத்தினாலே அவர் முடி சுட்டுவார். சரிங்களா? சரி, அப்ப இந்த 3வது முயற்சியிலையும் ஆனா ஆனா தேவனை பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி, எப்படியெல்லாம் நேபுகாத்நேசரை இழுப்பதற்கான உதவி செய்றார் பாத்தீங்களா? வெற்றியை கொடுக்கிறாரு, அவருடைய ஜனங்கள் வழியாய், பிள்ளைங்கள் வழியாய் இழுக்க பாக்குறாரு. 3வதுல அவருக்கு வேண்டிய பதில கொடுக்கிறார், எதிர்காலத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்துறார், ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. ஆனா முழுமையாக நேபுகாத்நேசர் மாறின மாதிரி தெரியல. 4வது முயற்சி இப்ப பாருங்களேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த 4வது முயற்சி, நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு பாருங்க. இப்ப 2வதுல 1வது வெற்றி கொடுத்தாரு, அப்படித்தானே? 2வதுல தன்னுடைய பிள்ளைங்களுடைய அந்த ஞானத்தின் மூலமாகவும் புத்தியின் மூலமா தன்னை வெளிப்படுத்த பார்த்தார். 1வது வெற்றியின் மூலமா வெளிப்படுத்த பார்த்தார். 2வது அவருடைய ஜனத்தினுடைய ஞானத்தின் மூலமாக, புத்தியின் மூலமாக வெளிப்படுத்த பார்த்தார். 3வது அவருடைய பதில, அவருடைய கேள்விக்குரிய பதில கொடுத்து, எதிர்காலத்தினுடைய பதில கொடுத்து, யாருமே சொல்ல முடியாத பதில கொடுத்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு தேவன் என்ன செஞ்சாங்க? பார்த்தாரு ஆண்டவர். பாருங்களேன், வெற்றியை கொடுத்து பார்க்கிறேன், எனக்கு திருந்தலையே. என் பிள்ளைங்கள் வழியாய் ஞானத்தின் புத்தியை கொடுத்து பார்க்கிறேன், திருந்தலையே. கேள்விக்குரிய பதில கொடுத்த, எதிர்காலத்தை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கொடுத்து பார்த்து திருந்தல. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தேவபுத்திரனே இறங்கிறாரு. இப்ப இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? தான் இப்ப இப்ப இது எது பெரிய ரெவலேஷன், எது பெரிய வெளிப்பாடு? இது இப்ப தானியேல் 3:25 அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்கினி நடுவில் உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்ப யார் உள்ள வந்துட்டா? சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன், தேவபுத்திரனே உள்ள வந்துட்டாரு. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ரெவலேஷனா இல்லையா? பாருங்களேன், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ஒரு முறை பாவம் செய்யறோம், பாவம் செஞ்ச உடனே அப்படியே தள்ளி விடுற தேவன் அல்ல. முதலாவது ஒரு சின்ன வெளிச்சம் கொடுக்குறாரு, அது நம்மளால கீழ்ப்படிய முடியலையா, ஆண்டவர் அப்படியே அணைக்கக்கூடிய தேவன் அல்ல. நெறிஞ்ச நாணலை முறிக்கக்கூடிய தேவன் கிடையாது நம்ம தகப்பன். நெறிஞ்ச நாணலை முறிக்கக்கூடிய தகப்பன் கிடையாது. மங்கி எறிகிற தீய உடனே அணைக்கக்கூடிய தகப்பன் கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட தேவன் அவர் கிடையாது. அவர் நெறிஞ்ச நாணலை எப்படியாவது நிமிர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தேவன். மங்கி எறியக்கூடிய தீய அதை எப்படியாவது திரும்பியும் எண்ணெயை ஊத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு அட்டம்ப்டையும் காட் பண்றாரு. பண்ண 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 இப்ப பார்த்தா இவர் நிராகரிக்கிறாரு, அப்படித்தானே? அப்ப நிராகரிக்கணும் மங்கி எறியுதா இல்லையா? நாணல் நெறிஞ்சுதான் இருக்குது. ஆனால் நெறிஞ்சது நாணல அப்படியே உடைக்காம, மங்கிரிகிற தீய அப்படியே அணைக்காம ஆண்டவர் திருப்பியும் நிப்பாட்டுவதற்கு பெரிய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? தேவபுத்திரனே இறங்கி காட்சி கொடுக்கிறார், அதுவும் அக்கினியில. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு இது! கிரேட் ரெவலேஷன். தோல்வியா வெற்றியா? இது எவ்வளவு பெரிய இப்ப சரி, இது வந்த உடனே என்னென்ன சொல்றாரு பாருங்களேன். தானியேல் 3:28 உடனே, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். 29, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும்
துண்டித்து போட கடவன், அவன் வீடு எரிக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இதையும் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன தோணும்? ஆண்டவரை புகழ்ந்துட்டாருப்பா, இவர் இப்ப திருந்திட்டாருப்பா அப்படின்னு தோணும். ஆனா திருந்திட்டாரா? நான் இதை ஆங்கிலத்துல போட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன். இதுல ஒரு 3 காரியத்தை நம்ம கவனிக்கணும். 3 காரியத்தை. முதலாவது, அந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப அவரு நேபுகாத்நேச்சர் ஏன் முதலாவது பாயிண்ட், இவர் இப்ப என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்ப சாத்ராக் மேஷாக் தெய்வம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கக்கூடிய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிட்டாரா? இனிமேல் அவங்க தெய்வம் தான் என் தெய்வம். இந்த ரூத் சொல்லுவாங்கல்ல, நகோமிட்ட, உங்க தெய்வம் தான், உன் தெய்வம் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாரா? பாருங்களேன், அந்த வசனத்துல நல்லா பாருங்க. 29ல, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக. உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? அங்க அவர் என்ன சொல்லல, இப்ப அந்த தெய்வம் தான் என் தெய்வம் அப்படின்னு இன்னும் ஒத்துக்கல. என்ன சொல்றாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தெய்வம். இப்பவும் என்னதான் சொல்றாரு? அவங்க தெய்வம் தான் சொல்றாரு. இவ்வளவு தன்னையே வெளிப்படுத்தின தெய்வம் என்ன சொல்லிருக்கணும்? இவர்தான்ப்பா என் தெய்வம் அப்படின்னு அங்க என்ன செய்யல, இன்னும் சொல்லல. அது மாத்திரம் பாருங்க. அந்த 2வது பாயிண்ட்ல இப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப இந்த விக்கிரகத்தை அவர் நிப்பாட்டினார். இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இனிமேல் யாரும் விக்கிரகத்தை வணங்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா, சொல்லக்கூடாதா? அவர் தானே நிப்பாட்டினாரு, அதனாலதான் எல்லாமே. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? இனிமேல் ஐடல் வொர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருக்கணும். ஆனா அப்படி போட்டாரா? இந்த கட்டளை அவரு போடல. 3வது, குணம் மாறிச்சா? என்ன சொல்றாரு? இவரே எவ்வளவு பெரிய பாவி, இவர் ஆண்டவர் எப்படியெல்லாம் சந்திக்கிறாரு, தன் அன்பை காட்டுறாரு. இவர் என்ன செய்யறாரு? எந்த ஜனத்தானோ எந்த பாஷக்காரனோ தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எவனோ என்ன செய்வான்? துண்டித்து போட கடவான். அப்ப இது எப்படி இருக்குது? கோபம் தான் இருக்கு தவிர என்ன உள்ளம் என்ன செய்யல, மாறவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, சரி திருத்திட்டாரா இல்லையாடிட்டு இந்த நமக்கு ஒரு அழகான ஒரு ஆதாரம் இருக்கு பாருல. தானியல் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துக்கு போலாம். தானியல் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இவருக்கு மீண்டும் ஒரு சொப்பனம் வருது. நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாக இருந்து என் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானங்க? இப்ப யாரை கூப்பிட்டுக்கணும்? இப்ப நீங்களா சொல்லுங்க, யாரை கூப்பிட்டுக்கணும்? இப்ப ஒரு சொப்பனம். 2ஆம் அதிகாரத்துல சொப்பனமும் தெரியல, அர்த்தமும் தெரியல. அங்க ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? தானியல். இப்பயாவது இவர் யாரை கூப்பிட்டுருக்கணும்? இப்ப தானியேலை கூப்பிட்டுருக்கணும். ஆனா நீங்க பாருங்களேன், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வந்து கட்டளையிட்டேன். திரும்பித்தாரா? அந்த ஈகோ இன்னும் விட்டு கொடுக்கல. அப்படித்தானே? ஒரு ராஜா நம்ம நாட்டுக்காரனை விட்டுட்டு இன்னொருத்த போயிட்டோம்னா நம்ம நாட்டுக்காரன் நம்மள என்ன நினைப்பான்? இன்னும் தாழ்மை வரல. அப்ப கூட யாரதான் கூப்பிடுறாரு? பாபிலோன் ஞானியை தான் கூப்பிடுறாரு. 7ஆவது வசனத்துல, அப்பொழுது ஞானிகளும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்கிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். இப்ப பாருங்க, ஆனா அவங்களால சொல்ல முடிச்சா? இப்ப 2ஆவது அதிகாரத்துல சொப்பனத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அந்த ஞானிகள் எல்லாம், ராஜாவே, எந்த நாட்டு ராஜாவாது இப்படி கேட்பானா? முதலாவது நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க உனக்கு அர்த்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு தானே சொன்னாங்க 2ஆம் அதிகாரத்துல. இப்ப இப்ப ராஜா சொப்பனத்தை சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும் அவங்க? இப்பயாவது அர்த்தத்தையாவது சொல்லணும்ல. இப்ப ராஜா, சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் ஏன் இப்படி ஏன் அப்ப அந்த சொப்பனத்தை கொடுக்கிறாரு தெரியுமா? வெறும் எதிர்காலத்தை மாத்திரம் காண்பிக்கிறதுக்கு கிடையாது. ஏன் இந்த சொப்பனத்தை கொடுக்கிறாருன்னா, ராஜா நீ நம்பிட்டு இருக்க பாத்தியா இந்த ஞானிகள், இவங்க எல்லாம் பொய்யர்கள்ப்பா, நீ நம்பி கொண்டிருக்கிற காரியம் பொய் அப்படின்னு திருப்பி திருப்பி, நீ நம்பி கொண்டிருக்கிற தெய்வம் பாத்தியா அதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு திருப்பி திருப்பி ஆண்டவர் அங்க அவனுக்கு நிரூபிக்கிறாரு. அவங்க இல்லப்பா உன்னுடைய தெய்வர்கள், நான் தான்ப்பா உன் தகப்பன், நான் தான்ப்பா உன் தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அந்த நேபுகாத்நேச்சரோடு தேவன் போராடுறாரு. இப்ப 8ஆவது வசனத்துல இங்க பாருங்களேன், கடைசியிலே
என் தேவனுடைய நாமத்தை. இப்பயாவது ஏற்கனவே 3ஆம் அதில் என்ன படிச்சோம்? அங்க ஏசு, அங்க மனுஷகுமாரன் வந்து காட்சி அளிச்சார். என்ன சொல்லிருக்கணும்? அனனியா சரியா மிஷாருடைய தெய்வம் தான் என் தெய்வம்னு சொல்லிருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவனின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். இப்பவும் கடைசியில யார்கிட்ட தான் போறாரு? ஆனா ஆண்டவர் அன்புள்ளவர். இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. கடைசியில போவாரு, ஆனாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். கடைசியில போய் இந்த ராஜா சொப்பனத்தை சொல்லுவாரு. சொப்பனத்தை சொல்லும் போது ஆண்டவர் அங்க என்ன செய்வாரு? நேபுகாத்நேச்சருக்கு தானியேல் வழியாக இந்த பதில கொடுப்பாரு. நம்ம தேவன் அன்புள்ள தகப்பன். ஒருவேளை இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்பாம நம்ம எவ்வளவு காரியத்தை இழந்திருக்கலாம். கடைசியில போறமே அப்படின்னு வெக்கப்படாதுங்க. கடைசியில போறமே அப்படின்னு கவலைப்படாதுங்க. கடைசியில போறமே அவர் என்னை திட்டிருவாரு அடிச்சிருவாரு நினைக்காதுங்க. நேபுகாத்நேச்சர் கடைசியில தான் போனார். கடைசியில போகும்போது கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இவரை அவருக்கு வேண்டிய பதில கொடுத்தார். இப்ப 2025ல கடைசியில இருக்கிறோம். ஒருவேளை நம்ம யோசிப்போம், இந்த வருஷம் ஃபுல்லா என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன். சினிமாலையும் பொழுதுபோக்கிலையும் குறை சொல்லுவதிலையும் சண்டை போடுறதுலையும் என் வருஷத்தை வீணடிச்சிட்டேனே, என்னை யாராவது நேசிப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடைசியில போனா கூட ஆண்டவர் தானியேல் வழியாய் பதில் கொடுத்தார். நம்ம தகப்பன் மிகவும் அன்புள்ள தகப்பன். அந்த கெட்ட குமாரன் லூக்கா 15ல கடைசியில தான் போனாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போனாரு. கடைசியில என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? ஒண்ணுமே இல்லை. கடைசியில தான் போனார். ஆனா ஆண்டவர் அவரை நேசிச்சாரா இல்லையா? ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? ஒருவேளை நம்ம முடிவு, இந்த வருஷத்தின் முடிவுல வந்திருக்கலாம். கடைசியில போலாம். நம்மை நேசிக்கிற ஒருவர் உண்டு, நம்மை அன்பு கூறுகிற ஒருவர் உண்டு. சரி, இப்ப கடைசியில போனாரு, அப்படியா திருத்திட்டாரா? நம்ம கூட எத்தனை வருஷத்துல கடைசியில போவோம். அப்படித்தானே? இப்ப எத்தனை எத்தனை அட்டம் முடிஞ்சிருச்சு? எத்தனை முயற்சி முடிஞ்சிருச்சு? 4 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது 5வது முயற்சிக்கு போலாம். 5வது முயற்சிக்கு போலாம். முயற்சி 5. அப்ப 4வது முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சா இல்லையா? அந்த நெருப்புக்குள்ள ஆண்டவர் வந்தார். ஆனாலும் அவர் திருந்தாம, தானியேலின் தெய்வம் தான் என் தெய்வம் என்று சொல்லல. அப்போ கூட அந்த சொப்பனம் வரும்போது ஆண்டவர் தானியேலை கூப்பிடாம அவங்க ஞானிகளை தான் சார்ந்திருந்தாரு, தேவனை சார்ந்திருக்கல. சரிங்களா? இப்ப அந்த தானியேல் 4ல ஒரு சொப்பனம் வரும். அந்த சொப்பனம் அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு பெரிய விருட்சம் இருக்கும், ஒரு மரம், ஒரு பெரிய மரம். அந்த விருட்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அங்க நல்ல இலைகள் இருக்கும், நல்ல கனிகள் கொடுக்கும், பறவைகள்லாம் வந்து என்ன செய்வாங்க? தங்கி இருக்கும். ஆனா என்ன நடக்கும்? அந்த விருட்சத்துக்கு, அந்த விருட்சம் என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். ஆனா வேறு வந்து வெட்டப்படாது. இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு சொப்பனம். இப்ப அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை இங்க சொல்றாரு பாருங்க. தானியேல் 4:24 அந்த விருட்சம் யாரு, அதை வெட்டப்படும்னா என்ன அர்த்தம், அந்த வேறு மாத்திரம் இருக்கும்னு சொல்றதுல அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றாரு. தானியேல் 4:24 ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், பாத்தீங்களா? அர்த்தம் சொல்றாரா இல்லையா? கடைசியில போனாலும் அர்த்தம் சொல்றாரு. பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள தகப்பன்? பாத்தீங்களா? சரி, என்ன சொல்றாரு? மனுஷர் என்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளை போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். எத்தனை வருஷம் இப்படி நடக்கும்? ஏன் இது நடக்கும்? உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உங்களுடைய பேரில் கடந்து போக வேண்டும். என்ன சொல்றாரு? அந்த விருட்சம் வேற யாரும் கிடையாது ராஜாவே, நீர் தான் அந்த விருட்சம். நீர் பிணை செய்யப்படுவீர், தள்ளிவிடப்படுவீரு, மிருகங்களோட சஞ்சரிப்பீரு, மாடுகளை போல புல்லை மேய்வீரு, ஆகாயத்து பணியில நினைவீரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான், பரலோகத்தின் தகப்பன் தான் இந்த ராஜ்யங்களை ஆளுகை செய்யக்கூடியவர், ராஜாக்களை ஆளுகை செய்யக்கூடியவர் அவர்தான். அவர்தான் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு என்பதை நீர் ஒத்துக்கிற வரைக்கும் 7 வருஷம். இது அது வரைக்கும் இவர் என்ன சொல்றாரு? என்ன நினைச்சிட்டு இருக்காரு நேபுகாத்நேச்சர்? படிக்கலாம், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லுவார். சரி, இப்ப
இது ஒரு தீர்க்க தரிசனம், அப்படிதானமா? இந்த சொப்பனத்துக்கு வேண்டிய விளக்கம் என்ன விளக்கம்? இந்த மாதிரி நீங்க தள்ளிவிடப்படுவீங்க, மிருகங்களோட சஞ்சரிப்பீங்க. ஆனா இது கண்டிப்பா நடந்துதான் ஆகுமா? நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? பாருங்களேன், முக்கியமான வசனம். இப்ப இது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இது சொப்பனத்துல சொல்லப்பட்டுச்சு, ஆனா இது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தீர்க்க தரிசனத்துல ரெண்டு விதமான தீர்க்க தரிசனம் இருக்குது. நிபந்தனைக்குட்பட்ட தீர்க்க தரிசனம், நிபந்தனைக்குட்படாத தீர்க்க தரிசனம். கண்டிஷனல் ப்ராஃபசி அண்ட் அன்கண்டிஷனல் ப்ராஃபசி. உதாரணத்துக்கு ஆண்டவர் சொன்னாரு யோனா கிட்ட, நினைவே 40 நாள்ல அழிக்கப்படும். ஆனா அவங்க மனம் திரும்பின பிறகு அது என்ன செய்யல? அழிக்கப்படல. ஏன்னா அது நிபந்தனைக்குட்பட்ட தீர்க்க தரிசனம். எப்படி சொல்றோம்? இந்த வசனம் பாருங்க, எரேமியா 18:7 பாருங்க. எரேமியா 18:7ல, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விருப்பமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்கள் நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இருக்குதுங்களா? அப்ப ஆண்டவர் பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த நபர் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா அவர் என்ன செய்ய மாட்டாரா? அழிக்க மாட்டாரா? அந்த தீங்க செய்ய மாட்டாரு. அப்ப இப்ப நேபுகாத் நேச்சருக்கு விரோதமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு, அப்படித்தானே? தள்ளி விடப்படுவி, மாடுகளை போல புல்லை மேய்வீர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அது உண்மையிலேயே நேபுகாத் நேச்சர் மனம் திரும்பி இருப்பார் அப்படின்னா அது நடக்குவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. பாருங்க, இத தானியேலே சொல்றாரு பாருங்க, கீழே படிங்க. தானியேல் 4:27, Daniel chapter 4:27ல தானியேலே சொல்றாரு பாருங்க. இப்ப தானியேல் அர்த்தம் சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு சொல்றாரு பாருங்க. ஆகையால் ராஜாவே என்ன சொல்றாரு? தேர்ஃபோர், ஆகையால் ஆகையால் ராஜாவே. இப்ப தானியேல் சொல்றாரு, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். என்ன சொல்றாரு? எப்படி நினைவே ஜனங்க யோனா அந்த எச்சரிப்பை கொடுத்த உடனே அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பினாங்களோ, அதே போல தானியேல் நேபுகாத்நேச்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்க பாவத்தையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உங்க அக்கிரமங்களை என்ன செஞ்சிருங்க? அகற்றி விடுங்க. அப்படி அகற்றா என்ன நடக்கும்? அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். பாத்தீங்களாமா? எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விருட்சம் வெட்டப்படாது, நீங்க தள்ளிவிடப்பட மாட்டீங்க, நீங்க என்ன செய்யப்படுவீங்க? நீடித்துப்படுவீங்க. அப்ப தீர்க்க தரிசனத்துல அன்பை கொடுக்கிறாரா இல்லையா ஆண்டவர்? ஒரு எச்சரிப்பின் செய்தியும் கொடுத்து, நீங்க பாவத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, அக்கிரமத்தை அகற்றி விட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்வு நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கூட இருக்கீங்களா? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப இங்கேயும் ஆண்டவர் அவருடைய அன்பை காண்பிக்கிறாரா இல்லையா இந்த சொப்பனத்திலையும்? பாருங்க, அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு. இப்ப எத்தனை மாசம் ஆண்டவர் நேபுகாத் நேச்சருக்கு டைம் கொடுத்தார் தெரியுமா? எத்தனை மாசம்? இப்ப தள்ளிவிடப்படுவீர், இப்ப இந்த இது தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே மனம் திரும்பி இருந்தார் அப்படின்னா இது நிறைவேறிக்காது. பாருங்களேன், எத்தனை மாசம் ஆண்டவர் டைம் கொடுத்தார் தெரியுமா? தானியேல் 4:29 பாருங்க. 29 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த போது, இருக்குதுங்களா? 12 மாசம் ஆண்டவர் டைம் கொடுக்கிறார். பாத்தீங்களா? இந்த 12 மாசத்துல நேபுகாத்நேச்சர் தன்னை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து தன் பாவத்தை ஆண்டவருக்கு ஒப்படைச்சு ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த 26 பாருங்களேன். இந்த தீர்க்க தரிசனத்துல எவ்வளவு அன்பு பாருங்களேன். இப்ப அந்த விருட்சத்தை பத்தி நான் பேசினலாமா? இதுல பாருங்களேன். ஆனாலும் இப்ப இந்த விருட்சம் வெட்டப்படும், ஆனா பாருங்களேன், ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? விருட்சம் வெட்டப்படும், ஆனா அடிமரம் வேர் வெட்டக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா தள்ளப்பட்டுருவார், ஆனா ராஜ்யத்தை யாரும் தொட முடியாது. என்ன அன்பு பாத்தீங்களா? எப்படி ஆண்டவர் பாதுகாக்கிறார்கள் இந்த ராஜ்யத்தை. அவரு புள்ள போல, மாட போல புள்ள மெய்வாரு, சிங்காசனம் தள்ளப்பட்டுருவாரு, ஆனா வேறு ராஜ்ய பாரத்துக்கு எதுவுமே ஆகாது. அந்த ராஜ்யம் நிலை நிற்கும்.
எவ்வளவு அன்பான தகப்பன் பாத்தீங்களா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலத்திலையும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அப்படிதானே? பாவத்தை நேசிக்கும் போது எவ்வளவு பெரிய அழிவுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்குது, பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் மத்தியிலும் தேவன் எவ்வளவு பெரிய அன்பை அங்க வைத்திருக்கிறார். காலங்களை கொடுக்கக்கூடிய தேவன். 12 மாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 12 மாசம் எதுக்குள்ளது? இந்த தீர்க்க தரிசனம் நடைபெறாம இருப்பதற்கு 12 மாசம். ஆனா மொத்தம் எவ்வளவு வருஷம் கொடுத்தாரு தெரியுமா? அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப 12 மாசம் கொடுத்தாரு. சொப்பனத்துக்கு வேண்டிய அர்த்தத்தை சொன்னாரு. எப்பா, விரிச்சம் மட்டும்தான்ப்பா வெட்டப்படும், வேறு எல்லாம் இருக்கும்பா அப்படின்னு அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் காண்பிச்சாரு. ஒருவேளை நீங்க பாவத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்க நீடித்து வாழலாம். இப்படி எல்லாம் சொன்னாரு. திருந்தினாரா இல்லையா? திருந்தினாரா இல்லையா? இப்படி எல்லாம் சொன்னாரே, 12 மாசம் டைம் கொடுத்து எல்லாம் திருந்தினாரா இல்லையா? இந்த முயற்சி என்ன ஆச்சு? தானியேல் 4:30. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாவன் அல்லவா என்று சொன்னார். இந்த நானு இது எங்கிருந்து வந்துச்சு? நான் கட்டின மகாபாபிலோன். இந்த வசனத்தை நான் போடல, நீங்க எழுதிக்கங்க. இந்த நான் யார்கிட்ட வந்துச்சு? ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஏசாயா 14, 13, 14. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். இந்த நான் எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஐ எங்கிருந்து வந்துச்சு? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களின் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவர் ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. இந்த நான் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இந்த நான் எங்க இருந்துச்சு? பிசாசுட்டு இருந்து வந்துச்சு. அப்ப பாருங்க, 5 முயற்சியில பார்த்து முடிச்சிட்டோம், அப்படிதானே? நேபுகாத்நேச்சர் ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? முழுமையா சரண்டர் பண்ணிட்டாரா? ஆனா இதுல குட் நியூஸ் என்ன? நற்செய்தி என்ன? நம்ம ஆண்டவர் தளராமல் போராடுறாரு, அப்படிதானமா? சோர்ந்து போகவே இல்லை. என்ன எவ்வளவு பெரிய அன்புள்ள தகப்பன் பாத்தீங்களா? ஒவ்வொரு முறையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை நம்ம நிராகரிக்கும் போது நம்மளை விட்டு ஓடக்கூடிய தகப்பன் அல்ல. அவ்வளவுதான், இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கைவிடக்கூடிய தகப்பன் அல்ல. நம்ம பின்னாடியே வரக்கூடிய தகப்பன். மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பு, அதிகமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தகப்பன். God gives more opportunities. ஒரு வாய்ப்பு கொடுக்குற, தோத்துட்டோமா இன்னொரு வாய்ப்பை கொடுப்பாரு. நம்ம அப்படி கொடுக்குறோமா? நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி யாராவது இருக்கட்டும், நம்ம அவங்க திரும்பி வருவதற்கு நம்ம எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறோம்? ஒரு தப்பு செஞ்சோடனே அவங்கள விட்டு ஓடிடுறோமா? இல்ல, இன்னும் அவங்களோட கூட இருந்து இன்னும் அவங்கள நேசித்து இன்னும் அதிகமான அன்பை நம்ம காட்டுறோம். ஆனா ஆண்டவர் சோர்ந்து போகவே இல்லைங்க. அதாங்க அன்புனா, அன்பு தளராத அன்புடைய தகப்பன், சோர்ந்து போகாத ஒரு தகப்பன். லாஸ்ட் முயற்சி, 6வது முயற்சிக்குள்ள போயிடலாம். இப்ப ஆண்டவர் என்னதாங்க செய்யறது? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல ஆண்டவர் என்னதான் செய்யறது? எப்படி நேபுகாத்நேச்சர் தன் பக்கத்துல கொண்டு வர்றது? எப்படி? எல்லா முயற்சியும், பெரிய பெரிய காரியங்களா தேவன் செஞ்சுட்டாரு. எல்லா முயற்சியும் ஆண்டவர் காண்பிச்சாரு. வேற வழியே இல்லைங்க. ஆண்டவர் நேபுகாத்நேச்சர் திருத்துவதற்கு வேற வழியே இல்லை. சிங்காசனத்துல உட்கார வச்சு வெற்றி கொடுத்து பார்த்தாரு, திருந்தலையே. சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி பார்ப்பார். எதுக்கு? அப்படியாவது நம்ம திருத்துவோம். சில நேரங்கள் ஆண்டவர் உயர்த்துவார். நம்மை உயர்த்துவது எதுக்குன்னா, நம்மை திருத்துவதற்கு தான் உயர்த்துவார். சிங்காசனத்துல உட்கார வைப்பார், பதவிகளை கொடுப்பாரு, பெரிய பெரிய பதவிகளை கொடுத்து உட்கார வைப்பார். அப்படியாவது வந்துருவானா? ஆனா சிங்காசனத்துல உட்காரும் போது திருந்தல அப்படின்னா, ஆனா ஆண்டவருக்கு என்னன்னா, எப்படியாவது நேபுகாத்நேச்சரை பரலோகத்துல கொண்டு வந்துடணும், எப்படியாவது நேபுகாத்நேச்சரை தன் கிட்ட சேர்த்து கொள்ளணும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராம் புஸ்தகம், யாத்திராம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆசை. யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4வது வசனத்துல, நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவர் கழுகுகளுடைய செட்டையின் மேல சுமக்கிறாரா?
இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் உங்களை என் அண்டையில் சேர்த்து கொள்வதற்காக. அப்ப நேபுகாத்நேச்சரை சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் எவ்வளவு பிரயாசங்களை இங்க பட்டார் பாத்தீங்களா? முயற்சி என்று சொன்னால் பிரயாசம். இஸ் எஃபர்ட். எஃபர்ட் நம்பர் 1 சொல்லலாம். அட்டெம்ப்ட் நம்பர் 1 பதிலா எஃபர்ட்னு சொல்லலாம். அவருடைய பிரயாசம், அவருடைய லேபர், எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அங்க போறான்னு. இப்ப ஆண்டவர் என்னதான் செய்ய முடிஞ்சிச்சு, இப்படிதான் திறந்து முடிச்சு பாருங்க. தானியேல் 4:33 இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. 33வது வசனம், அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷர் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகளுடைய இலைகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளர மாட்டோம். அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே அடைந்தது. அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சுங்க. எந்த நோய்? உங்க எல்லாருக்கும் ஒரு வீட்டு பாடம். கூகுள்ல போயிட்டு நேபுகாத்நேச்சர் டிசீஸ்ன்னு போடுங்க. நேபுகாத்நேச்சர் டிசீஸ். இவருக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு? இப்ப நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் அப்படிதானே? அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டான் வருது, மாடுகளை புல்லை மேய்ந்தான். இப்ப 34வது வசனம் நீங்க வேதாந்த திறங்க எல்லாரும். தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் பாருங்களேன். அவரே சொல்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு. 34ஆம் வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் எது திரும்பி வந்துச்சுன்னு சொல்றாரு? என் புத்தி எனக்கு திரும்பி வந்துச்சு. 36ஆம் வசனம் பாருங்க. 36ஆம் வசனத்துல, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்துச்சு. அப்படின்னா என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை இருந்திருக்குது? மைண்ட் பிரச்சனை. அப்ப சில நோய், அந்த நோய் எதுல வந்திருக்குது? மைண்ட். இது யார் கொடுத்தது? இந்த நோய் மைண்ட் பிரச்சனை யார் கொடுத்தது? யார் கொடுத்தாங்க? தேவன் தான் கொடுத்தாங்க. அப்படித்தானே? தேவன் தான் கொடுத்தாங்க. ஆனா எதுக்கு இதை கொடுத்தாங்க? அவர் திருந்தல. எப்படியாவது இந்த நோயை, இப்ப சிங்காசனத்துல வச்சு பார்த்தா திருந்ததா, வெற்றியை கொடுத்தாரு, திருந்தவே இல்லை. மனதுல கேள்வி இருந்துச்சு, அதுக்கு வேண்டிய பதில கொடுத்தாரு. மனுஷகுமாரனே அக்னியில வந்து பார்த்தாரு, திருந்தல. மீண்டும் 12 மாசத்தை கொடுத்து பார்த்தா அப்படியும் திருந்தல. கடைசியில திருந்துவதற்கு ஒரே வழி நோய் தான், வேற வழியே கிடையாது இவர் திருத்துவதற்கு. அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எந்த மாட்டை எப்படி அடிக்கணும், எந்த ஆடை எப்படி அடிக்கணும், யாரை எப்படி கொண்டு போகணும், யாரை தண்ணீர் வழியா கொண்டு போனோம், யாரை வனாந்தரத்தின் வழியாக கொண்டு போனோம், யாரை சில பள்ளத்தாக்கின் வழியாக கொண்டு போனோம், யாரை உயர்த்தணும், யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை தாழ்த்தணும், யாரை வறுமையில வைக்கணும், யாரை பசியில் வைக்கணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா எல்லாமே எதுக்கு ஆண்டவர் அதெல்லாம் செய்யறாரு? அவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது என் பிள்ளைங்களை அவ்வளவுத்து கொண்டு வந்துடணும், தன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க, வறுமையும் ஆசீர்வாதம் தான். சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, தரையிலே உட்கார்ந்து இருப்பதும் ஆசீர்வாதம் தான். பெரிய மாடி வீட்டுல இருப்பது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, கூரை வீட்டுல இருப்பதும் ஆசீர்வாதம் தான். இது எல்லாம் எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, எப்படியாவது என் பிள்ளைய பரலோகத்துக்கு கொண்டு வந்துடணும், நித்தியமா அந்த பரலோகத்துக்குள்ள கொண்டு வந்துட வேண்டும் சொல்லி தேவன் பிரயாசப்படுகிற பிரயாசம். ஆனா முதலாவது ஆண்டவர் எப்படி நம்மளை இழுக்க பார்ப்பாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து இழுக்க பார்ப்பாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம செவி கொடுக்காத பட்சத்துலதான் கடைசி ஆண்டவர் எப்படி நம்மளை இழுப்பாரு? தண்டனை வழியாய் தேவன் இழுப்பாரு. அந்த தண்டனை கூட ஆசீர்வாதம் தான். எபிரேயர் புஸ்தகம் போங்கல, இந்த தண்டனை என்பது ஆசீர்வாதமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் தண்டிச்சார், ஆனா அந்த தண்டனை ஆசீர்வாதம் இல்லையான்னு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடித்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். யாரை தண்டிக்கிறாரா ஆண்டவர்?
யாரை தண்டிக்கிறாரா? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அப்ப ஒண்ணு, யார தேவன் யார தேவன் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் ஆண்டவர் தண்டிப்பாரா, சிட்சிப்பாரா. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப நேபுகாத் நேச்சர் ஆண்டவர் தண்டிச்சாரு அப்படின்னா ஆண்டவர் அவனை நேசிச்சாரா இல்லையா? நேசிக்கிறதுனாலதான் அவங்கள தேவன் என்ன செய்வாரு? தண்டிப்பாரு. எதுக்கு தண்டிக்கிறாரு? சேர்த்துக் கொள்வதற்காக. சேர்த்துக் கொள்வதற்காக. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில சில நோய்கள் வருதா, இது கூட ஆசீர்வாதம் தான். அது கூட ஆசீர்வாதம் தான். ஆண்டவருக்கு தெரியும் அந்த நேரத்துல நம்மளை எப்படி வழிநடத்தும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 2 19 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 2:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் யார கடிந்து கொண்டு சிட்சிப்பாரா? நேசிக்கிறவர்கள் யார அவர் நேசிக்கிறாரோ அவங்களதான் அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராம். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்ய? நீ மனம் திறந்து. ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்ய? நீ மனம் திறந்து. இப்ப பாருங்களேன், இப்ப எத்தனாவது முயற்சி வெற்றியில வந்துச்சு? எத்தனாவது முயற்சி? பாத்தீங்களா? 6. சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில இதுதாங்க. எக்ஸாம்ல எல்லாத்துலயும் ஆண்டு வெற்றி கொடுத்துருவார். ஆனா பைபிளே தொட மாட்டோம். ஃபெயில் ஆகும், ஆண்டு ஓடிடுவோம். ஆண்டவரே உதவி செய்யுமான்னு ஓடிடும். இருக்கா? நான் காலேஜ் படிக்கும்போது, இப்ப எனக்கு நான் ஒரு சாட்சி சொன்னேன்ல, எனக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரோ அதே போல என் சீனியர் ஒரு அண்ணா, அவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். சரிங்களா? ஆனா திருந்தவே இல்லைங்க. மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அவர் திருந்தவே இல்லை. என்கிட்ட சொல்லுவார், பால்வி நான் ஒண்ணுமே எழுதல, நான் பாஸ் ஆயிட்டேன். செகண்ட் இயர் அதே மாதிரி தான், பால்வி ஒண்ணுமே எழுதல, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. 3வது வருஷம் எல்லா பாடமும் ஃபெயில் ஆகுது. நான் சொன்னேன், அண்ணன் 2 முறை ஆண்டவர் இறக்கமா பாஸ் ஆக்குனாரு. அம்மா பால்வின் ஃபர்ஸ்ட் இயர் அவர் பாஸ் ஆனாலே வந்து சொல்லுவார், பால்வின் இனிமேல் நான் ஆண்டவருக்காக தான் வாழ்வேன், இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், இனி ஆண்டவருக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு. ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒப்பு கொடுக்கவே இல்லை. கடைசியில ஆண்டவர் எப்படி நம்மளை திருத்த பார்ப்பாரு? வெற்றியை கொடுத்து திருத்த பார்த்தாரு, திருந்தல. கடைசியில எப்படி? தோல்விகளை ஆண்டவர் அனுமதித்து தேவன் என்ன செய்வாரு? நமக்கு நம்ம கொண்டு சேர்ப்பாரு. சரிங்களா? இங்க பாருங்க, அந்த 6வது அட்டெம்ப்ட் ஜெயிக்கப்பட்டுச்சா இல்லைன்னு பாருங்க. 6th 6வது பிரயாசம், அந்த 6வது அன்பின் பிரயாசம். 6th முயற்சி அன்பின் பிரயாசம் போட்டுக்கலாம். தானியேல் 4:34, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்படித்தானே? இப்பதான் கண்ணு எங்க போகுது? எங்க போகுது? வானத்துக்கு போகுது. அது வரைக்கும் நான் 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 என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என்ற, பாருங்களேன், அழகான வசனங்க. எனக்கு பிடிச்ச வசனம் கடைசி 2 வசனம். அவ்வேளையில எனக்கு புத்தி திரும்பி வந்துச்சு. என் ராஜபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை, பாத்தீங்களா, என் முகக்களை திரும்பி வந்துருச்சான். யார் தேடி வந்தாங்களா? மந்திரிமாரும் பிரபுக்கள் என்னை தேடி வந்தாங்க. என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். ராஜ்யம் கிடைச்சிருச்சா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அந்த வேறு சொன்னாரா இல்லையா? அந்த வேறு வெட்டப்படாது. பாத்தீங்களா? அப்ப அந்த ராஜ்யம் திரும்பி கிடைச்சிச்சு. திரும்பி அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்தாரு. என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைச்சு. அதிக மகத்துவம் கிடைச்சிட்டான். முகக்கலை. இப்ப என்ன சொல்றா பாருங்க, 37 வசனம் எனக்கு பிடிச்ச வசனங்க. ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். யாருங்க இதை எழுதினது? இது ஒரு அஞ்ஞான ராஜா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகணும். நம்ம வாழ்க்கையில பெருமை இருக்கலாங்க, நம்ம பெருமையை தாழ்மையாய் தாழ்த்த அவராலே ஆகும். இதை ருசித்து பார்த்துட்டாருங்க இந்த நேபுகாத்நேச்சர். இவர்கிட்ட இருந்தது, ஆரம்பத்தில இருந்தே இவர்கிட்ட இருந்தது என்னது? இந்த அகந்த ஒத்துக்கவே மாட்டார்.
இது எப்படி கிடைச்சிச்சு? இந்த குணம் எப்படி கிடைச்சிச்சு? அவர் அந்த 7 வருஷம் தண்டனையாலதான் கிடைச்சிச்சு. சில நேரம் நம்ம வாழ்க்கையிலேயே ஆண்டவர் இப்படிப்பட்ட குணத்தை உருவாக்குவதற்கு, இப்படிப்பட்ட குணத்தை நம்மகிட்ட சிருஷ்டிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க? இந்த நோய்களை தெய்வம் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரு. நம்மை திருத்துவதற்காக, நம்ம பாவத்திலே அப்படி செத்து போயிடக்கூடாது என்பதற்காக, நம்மை திருத்துவதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நினைச்சுவார், அனுமதிப்பாரு. நம்ம நம்புறோமா? இந்த ஒரு அஞ்ஞான ராஜா நம்புறாரு, என் பாவத்தை ஜெயிக்க வைப்பதற்கு பரலோகத்தின் தகப்பனால முடியும் என்று சொல்லி அவரு நம்புறாரு. இன்னைக்கு நம்ம நம்புறோமா? நான் டிவி பார்க்கிற பழக்கத்தையும், நான் சினிமா பார்க்கிற பழக்கத்தையும், நான் மன்னிக்க முடியாம சில பேர் வைத்திருக்கிறேன், அந்த குணத்தை ஆண்டவரால மாத்த முடியும். கசப்பா இருக்க அந்த குணத்தை ஆண்டவர் மாத்த முடியும். இதை நம்ம நம்புறோமா? இதை நம்புறோம். ஆனா நேபுகாத்நேச்சர் நம்பிட்டார். பாத்தீங்களா? காலையில எழுப்பி முழங்கால் போட எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும், அதை நம்புறோமா? தூக்கத்திலிருந்து என்னை எழுப்ப தேவனால முடியும், அதை நம்ம நம்புறோமா? பைபிள் படிக்க வைக்க ஆண்டவரால முடியும், நம்புறோமா? ஆண்டவர் என்னை ஊழியம் செய்ய வைக்க முடியும், அதை நம்ம நம்புறோமா? நேபுகாத்நேச்சர் நம்பிட்டாரு பாருங்க. நிச்சயமா தேவனால் முடியும். இப்ப வெளிப்படுத்தல் 2:21, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அப்படித்தானே? இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம். அப்ப ஆண்டவர் டைம் கொடுத்தாரா இல்லையா? நேபுகாத்நேச்சருக்கு காலத்தை ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? தவணை கொடுக்கக்கூடிய தேவன். நம்ம டைம் கொடுக்குறோமா? ஒருத்தங்க ஒரு தப்பு செஞ்சாலே இனி திருந்தவே மாட்டான்னு சொல்லி அவனை தள்ளி வச்சிடறோம் நம்ம. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லைங்க, தவணை கொடுக்கக்கூடிய தெய்வன். சரி பாருங்களேன், 120 வருஷம் தவணை கொடுத்தாரு, அப்படித்தானே? நோவா காலத்துல. இந்த நேபுகாத்நேச்சருக்கு எத்தனை வருஷம் தவணை கொடுத்தாரு தெரியுமா? தேவன் நேபுகாத்நேச்சரிடம் சரித்திரம் சொல்லுது, 37 வருஷம் தளராமல் இடைவிடாமல் அவருடைய அன்பை கொண்டு அவருடைய இதயத்தை வெல்ல போராடினார். எத்தனை வருஷம்? 37 இயர்ஸ். பார்க்கலாமா? இந்த 37 இயர்ஸ நான் ஒரு சின்ன கணக்கு போட்டிருக்கிறேன், சரிங்களா? அதாவது நேபுகாத்நேச்சர் தானியேல் 1ஆம் அதிகாரத்துல இந்த யோயாக்கீம், அப்படிதான் முதல் ராஜா யோயாக்கீம், அவரை வீழ்த்துறாரு. அது எந்த ஆண்டு அப்படின்னா, சரித்திரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நான் இங்க ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறேன் விக்கிபீடியால, நேபுகாத்நேச்சர் எத்தனை வருஷம் அவர் ஆளுகை செஞ்சார் அப்படின்னு கொடுத்திருக்கிறேன். கிமு 605 இருந்து 562 வரைக்கும் அவர் ஆளுகை செஞ்சார். மொத்தம் 43 வருஷம் அவர் ஆளுகை செஞ்சார். அப்ப இந்த யோயாக்கீமை எப்ப ஜெயிக்கிறார் அப்படின்னா, கிமு 605 ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் யோயாக்கீம் முதலாவது ஃபர்ஸ்ட் முற்றுகை, ஃபர்ஸ்ட் சீஜின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சீஜி, ரெண்டாவது முற்றுகை கிமு 597 ரெண்டாவது முற்றுகை. மூன்றாவது முற்றுகை எப்ப நடக்குது அப்படின்னா, கிமு 586. நம்ம ஆரம்பத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆரம்பத்துல எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சாரு படிச்சோம்? யோயாக்கீம், அப்புறம் சிதேக்கியா ராஜா. இந்த 3 பேரை நம்ம ஜெயிச்சாரு படிச்சோமா இல்லையா? ஆரம்பத்துல ஞாபகம் இருக்குங்களா? அதுல அந்த முதலாவது ராஜா யோயாக்கீம கிமு 605 ஜெயிக்கிறாரு. யோயாக்கீன கிமு 597 ஜெயிக்கிறாரு. சிதேக்கியா ராஜாவை கிமு 586 ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் தீரு ராஜ்யம், ஞாபகம் இருக்குங்களா? தீரு ராஜ்யம். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும், என்னப்பா 605 ஜெயிச்சாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பிளஸ்ல தானே போகணும், இது மைனஸ்ல வருது அப்படின்னு. இது பிசி. பிசி எப்பவுமே மைனஸ்ல வரும். இப்ப நம்ம இருக்கிறது ஏடி. இதை உங்களுக்கு பின்னாடி கணக்கு சொல்லி கொடுப்பேன், சரிங்களா? தானியேல் 8ஆம் அதிகாரத்துல 2300 ஆப்பங்கள் தீர்க்கதரிசனம் படிக்கும்போது சொல்லி கொடுப்பேன். கிமுல இருந்து வரும்போது மைனஸ்ல வரும், கிபி வரும்போது பிளஸ்ல போகும். இப்ப நம்ம 2025, அடுத்த வருஷம் 2026. ஆனா நீங்க கிமு காலத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னா 2025 இருந்தீங்கன்னா எப்படி போவோம்? மைனஸ்ல 2024 அப்படியா? இப்படிதான் சரித்திரத்துல கணக்கு போடுவாங்க, சரிங்களா? சரி, அப்ப யோயாக்கீம கிமு 605, யோயாக்கீன 597, சிதேக்கியா ராஜாவை 586. இந்த தீரு ராஜ்யத்தை ஜெயிப்பதற்கு எத்தனை வருஷம்? 13 வருஷம். எப்ப ஜெயிக்கிறார் கடைசியா? கிமு 569. இந்த எகிப்து ராஜ்யம் நம்ம பார்த்தோம்னா, எகிப்து ராஜ்யத்தை ஜெயிச்சார். அது எப்ப? கிமு 568. அப்ப முதல்ல யோயாக்கீம 605 இருந்து கடைசியா எகிப்து ராஜ்யத்தை 568, அப்படித்தானே? ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தா இடையில எத்தனை வருடங்கள் வருது? 37 வருஷம் வருது.
இதுக்கு அப்புறம் தான் இவர் எதிர போடப்படுறாரு. 7 வருஷம் இதுக்கப்புறம் தான் அந்த நோயில மனுஷன் அந்த மிருகத்தை போல புல்ல மேய்கிறாரு. அப்ப எத்தனை வருஷம் ஆண்டவர் போராடினார் தெரியுமா? 37 வருஷம். 605 இருந்து 568, 37 வருஷம் ஆண்டவர் இந்த நெபுகாத் நேச்சரோடு என்ன செஞ்சார்? ஆண்டவர் போராடினாரு. மொத்தம் 43 வருஷம் ஆளுகை செய்யறாரு. அதுல 37 வருஷம் ஆண்டவர் இந்த நேபுகாத் நேச்சரை எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் என்று சொல்லி தேவன் என்ன செஞ்சாங்க? போராட்டாங்க. இந்த நேபுகாத் நேச்சரு இந்த 4ஆம் அதிகாரத்துல இவர் மனம் மாறாருல. என்ன சொன்னாரு? 4ஆம் கடைசியில படிச்சோம், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அப்படின்னு சொல்றாருல. அதை பத்தி தான் இந்த 4ஆம் அதிகாரத்துல அவர் பேசுறாரு. உங்க எல்லாருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த 4ஆம் அதிகாரத்தை எழுதுனது யாரு? நேபுகாத்நேச்சர். இவரு எப்படி இந்த எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? இதை நீங்க படிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? இதை பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 முக்கியமான வசனம். இதை படிச்சுட்டு ஒரு கதை சொல்லிட்டு முடிக்க போறேன். பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. இப்ப இவர் எழுதுறாரு, அப்படித்தானே? எழுதும் போது என்ன சொல்றாரு? உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளம் அற்புதம் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, 4ஆம் அதிகாரத்துல என்ன அற்புதம் ஆண்டவர் அங்க செஞ்சாங்க? அதுதானே சொல்றாரு. இது 4ஆம் அதிகாரத்துல அவர் எழுதும்போது என்ன சொல்றாரு? உன்னதமான தேவன் என்னிடத்தில் அற்புதம் செஞ்சாருன்னு சொல்றாரு. என்ன அற்புதம் செஞ்சாரு? ஏதாவது ஒரு பெரிய வியாதியில இருந்து சுகம் பெற்றாரா இவரு? என்ன அற்புதம்? எந்த அற்புதம்? புத்தி இல்லாம இருந்துச்சு, புத்தி வந்துச்சு, சரி, வேற என்ன அற்புதத்தை பத்தி அங்க பேசுறாரு? கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? அகந்தையாய் உள்ளவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். என்ன அற்புதத்தை பத்தி அவர் பேசுறாரு? எப்பா, நானு இந்த மாதிரி நான் கட்டின மகாபாபிலன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன். இந்த சமயத்துல நான் எப்படி மாறினேன்? மாடுகள் போல புல்ல மேய்ந்தேன். என் புத்தி என்கிட்ட இல்லாம போயிருச்சு, புத்தி வந்துச்சு. அகந்தையா இருந்த என்ன ஆண்டவரு தாழ்மையாய் மாத்திட்டாருப்பா. அதான்ப்பா அற்புதம். அந்த அற்புதத்தை குறித்து தான் தானியேல் 4ஆம் அதிகாரத்துல அவர் பேசுறாரு. உலகத்திலேயே அற்புதத்திலே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? குணமாற்றம். எது பெரிய அற்புதம்? குணமாற்றம். இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சர் நம்பிட்டாரு. நம்ம நம்புறோம்? நேபுகாத்நேச்சர் நம்பிட்டாரு, ஆண்டவர் இந்த அற்புதம் செய்ய முடியும், என் நோயை சுகமாக்கிடுவாரு, ஆண்டவர் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாரு, திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு, இதெல்லாம் நம்புறோம். ஆனா என் குணத்தை மாற்ற முடியும், இந்த அற்புதத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய முடியும் அப்படி நம்ம நம்புறோம். எப்படி நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்வதற்கு தேவன் போராடினாரோ, தளராமல் சோர்ந்து போகாமல் போராடினாரோ, அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன செய்வாரு? போராடுவாரு. நம்ம தகப்ப நம்மளை விட்டுட்டு போக மாட்டாருங்க. எப்படியாவது என் பிள்ளை என்னை போல மாறிடணும், என்னுடைய குணத்தை பிரதிபலிச்சுக்கணும், என்னை போல அன்புள்ளவனாய் அவன் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஓயாமல் நம்ம இடத்துல போராடக்கூடிய தகப்பு. நம்ம இடத்துல அவருடைய குணம் காணப்படுதா? நம்ம இடத்துல அவருடைய அன்பு காணப்படுதா? நம்ம இடத்துல அவருடைய பொறுமை காணப்படுதா? அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? அநேக வாய்ப்புகளை கொடுப்பார், அநேக தவணைகளை கொடுப்பார், அநேக ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் தேடல, ஆண்டவர் தேடி வந்தார். நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் நம்மளை தேடி வருவார். பொறுமையா இருப்பார். எவ்வளவு பேஷண்ட் ஆண்டவர் இருந்தார். சில நேரங்கள்ல நம்ம என் கணவர் இன்னைக்கே மாறிடணும், நாளைக்கே மாறிடணும், 37 வருஷம் ஆண்டவர் காத்திருந்தாரு. நமக்கு பொறுமையே இருக்காது. இந்த விசுவாசி இன்னைக்கே மாறிடணும், இன்னைக்கே திருந்திடணும், இன்னைக்கே ஜெபத்துல வளர்ந்துடணும், இன்னைக்கே பைபிள்ல வளர்ந்துடணும். 37 வருஷம் பர்சிவரிங், விடாமுயற்சியாக ஆண்டவர் போராடினார். எவ்வளவு அன்புள்ள தகப்பன்! அன்பு சகலத்தையும் தாங்கும். 13 அப்படித்தானே? அன்பு அவசரப்படாது, அன்பு பொறுமையா இருக்கும். நம்மகிட்ட அப்படிப்பட்ட பொறுமை இருக்குதா?
ஒருத்தர் தப்பு செஞ்சவனே அப்படி தூக்கி தூர போடுறோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா 37 வருஷம் போறான்னு யாரு யார்கிட்ட தேவனுடைய அன்பு இருந்துச்சோ அவங்க என்ன செய்வாங்க? தேவன் எப்படி நேபுகாத்நேசர் நடந்துக்கிட்டாரோ அதே போல அவங்களும் என்ன செய்வாங்க? நடந்துக்குவாங்க. அவ்வளவு பொறுமையா இருப்பாங்க. அநேக வாய்ப்புகளை கொடுப்பாங்க, அநேக சான்சஸ கொடுப்பாங்க. அவங்க நாளைக்கே திருந்தோம்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து தன் அன்பை காமிச்சிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் அந்த நபர்கள் நிராகரிச்சு கொண்டே இருந்தாலும் இவங்க தொடர்ந்து தன்னுடைய அன்பை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த அந்த நபரை வின் பண்ணுவதற்கு சாகிற வரைக்கும், அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மெய்ப்பன் பிரயாசப்படுறது போல அந்த நபரை ஜெயிக்கிற வரைக்கும், வின் பண்ற வரைக்கும், அந்த ஆத்மாவை சேர்க்கிற வரைக்கும் பிரயாசப்பட்டுட்டே இருப்பாங்க. இது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு அப்படியே சீக்கிரமா போகாது. இந்த அன்புக்காக நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். பிரேசில் நாட்டுல ஒரு தாயும் ஒரு சகோதரியும் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த வீடு வந்து அந்த ஒரு கிராமத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த வீடுலாம் ரொம்ப பழமையான ஒரு வீடு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது, முடுக்கிறதுக்கு நல்ல ஆகாரம் கிடையாது. ஆனா இந்த பெண்மணிக்கு என்ன ஒரு இந்த தாயுடைய மகளுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, சுதந்திரமா இருக்கணும், சுதந்திரமா ஓடணும், சுதந்திரமா பறக்கணும், நம்ம இந்த உலகத்துல கூட எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகள் எப்பவும் யோசிச்சு கொண்டே இருப்பா. உடனே இந்த மகள் வந்து ஒரு 18 வயசு நமக்கு வந்துட்டோம், வந்த உடனே வீட்டை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. சரிங்களா? அப்ப அந்த தாய் பேர் வந்து மரியா, அவங்க அம்மா இந்த பொண்ணு பேர் வந்து கிறிஸ்டினா. அப்ப கிறிஸ்டினாக்கு 18 வயசு வந்துச்சு. இவங்க எதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க? நடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நம்ம போய் நம்ம இஷ்டத்துக்கு வாழுவோம், எப்படி கெட்ட குமாரன் தீர்மானம் பண்ணணும் அது போல இந்த கிறிஸ்டினாவும் தீர்மானம் பண்ணாங்க. உடனே வீட்டை விட்டு ஒரு நாள் ஓடிட்டாங்க. ஆனா இந்த தாயால இதை தாங்கவே முடியல. என்ன செய்வதுன்றே தாய்க்கு தெரியல. கிறிஸ்டினா அந்த பிரேசில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்துக்கு போயிட்டாங்க. நகரத்துக்கு போயிட்டு எப்படியெல்லாம் சுதந்திரமா இருக்கணுமோ அப்படிலாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பணத்தை சம்பாதிப்பதற்கு அங்க கூடிய விபச்சார விடுதிகள்ல தன் நேரத்தை செலவிட்டாங்க. அங்க குடிபோதையில மாட்டிக்கிட்டாங்க, சில அடிக்ஷன்ல மாட்டிட்டாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா கெட்ட வழியில அவங்க போயிட்டு சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தாயால தாங்கவே முடியல. இந்த தாய் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் காசு, இவங்களே வறுமையில இருக்கிறாங்க, கொஞ்சம் காசை எடுத்துட்டு என் மகா நிச்சயமா எங்கேயா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேரம் எங்க போனாங்கன்னா ஒரு போட்டோ ஷாப்புக்கு போனாங்க. போட்டோ ஷாப்புக்கு போயிட்டு இவங்களையே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சின்ன சின்ன போட்டோ, கலர் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஒயிட் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சின்ன சின்ன போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு என் மகா ஒருவேளை இந்த நகரத்துக்கு போயிருப்பான், இந்த இடத்துக்கு போயிருப்பான்னு சொல்லி அங்க போயிட்டு எங்கெங்கெல்லாம் இவன் போயிருப்பான்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களோ, ஒருவேளை ஒரு ப்ராஸ்டிடியூட் விடுதிக்கு அவங்க போயிருப்பா சொல்லி, விபச்சார விடுதிக்கு போயிருப்பான்னு சொல்லி அங்க போயிட்டு இந்த போட்டோ ஒட்டிடுவாங்களாம். ஒட்டிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு நோட்டு போட்டுருவாங்களாம், ஒரு சின்ன குறிப்பு போட்டு எழுதிருவாங்களாம். ஒருவேளை ஒரு ஒரு மதுபான கடைக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த போட்டோ ஒட்டிருப்பாங்களாம். எங்கெங்கெல்லாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இதை பாத்திர மாட்டாளா அப்படின்னு சொல்லி போட்டோ ஒட்டிருப்பாங்களாம், இவங்களுடைய போட்டோவை. நாட்கள் போயிடுச்சு, வருஷம் ஆச்சு, இவங்களால எல்லா பணமும் செலவழிச்சு போச்சு. கடைசியில ரொம்ப அழுது தன்னுடைய வீட்டுக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை அந்த இடத்துக்கு முல்லா ஒட்டிட்டு எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அவங்க அழுகையோடி ஏமாற்றத்தோடி போயிடுவாங்க. இப்ப கிறிஸ்டினா அவங்க வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவ வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போயிடுறா. உடம்புலாம் பார்த்தா ரொம்ப காயங்கள், ரொம்ப அடி உதைகள். என்ன செய்வதுன்றே தெரியல. ஒரு படிக்கட்டு பக்கத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது கிறிஸ்டினா வந்து கண்ணை இப்படியே கண்ணு கூட திறந்து ஒழுங்கா பார்க்கவே முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்குது. அந்த சமயத்துல ஏதோ ஒரு போட்டோ அவங்க கண்ணுக்கு தென்படுது. ஸ்டேர் கேஸ்ல அங்க ஒட்டி இருக்கிறாங்க. என்னடா ஒரு போட்டோ ஒட்டி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கொஞ்சம் கிட்ட போய் இந்த போட்டோ எடுத்து பார்த்தா, இந்த போட்டோ யாருடைய போட்டோ அப்படின்னா அவங்க அம்மாவுடைய போட்டோ. அவ நினைச்சு பாக்குறான், அம்மா என்னை தேடி வந்திருக்காங்க, அவங்க என்னை பார்க்க முடியலையே, நான் அவங்கள பார்க்க முடியலையேன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுறான். உடனே இந்த போட்டோவை திரும்பி பார்க்கறான். அதுல ஒரு குறிப்பு எழுதிருச்சு. என்ன எழுதிருச்சு அப்படின்னா, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீ எப்படி மாறி இருந்தாலும், நீ எவ்வளவு பாவத்திலே போயிருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும்,
நீ எவ்வளவு மாறி இருந்தாலும், எவ்வளவு பாவத்திலே போனாலும், யூ ஆர் வெல்கம் டு அவர் ஹோம். நீ என்னுடைய வீட்டுக்கு, உன்னுடைய வீட்டுக்கு நான் உங்களை வரவேற்கிறோம். நீ தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை போட்டிருந்தாங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு மோசமாக போயிருந்தாலும், நீ தயவு செய்து வீட்டுக்கு வா. இதே போலதான் நம்முடைய தகப்பனும் நம்மளை அழைக்கிறார். நம்ம எவ்வளவு தூரமா அவரிடம் போயிருந்தாலும் நம்ம பின்னாடியே வரார். பின்னாடியே அவர் வரார். எப்படி வரார் தெரியுமா? எப்படி வரார்? கடைசியா ரோமர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச வசனம், 21வது வசனம். ரோமர் 10:21 இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கும் எதிர்த்து பேசுறவங்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கும் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். என்ன செய்யறார் ஆண்டவர்? நாள் முழுவதும் கையை நீட்டுறார். எப்படி பிச்சை எடுக்கிறாங்க? பிச்சை எடுக்கிறவங்க கை நீட்டுவாங்கல்ல. ஆண்டவர் நாள் முழுவதும் தன்னை எதிர்த்து பேசுறவங்க, கீழ்ப்படியாதவர்களுக்கு நேராக நாள் முழுவதும் கையை நீட்டுறாரோ ஆண்டவர். பாப்பா வா, அந்த பாவத்தை நீ நம்பிடாத. அந்த பாவம் உடைய அழித்து விடும், அந்த பாவம் உடைய கொன்றுவிடும். நாள்தோறும் கை நீட்டி நம்ம தேவன் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். நம்ம ரட்சிப்பதற்கு அவர் என்னனாலும் செய்வாரு. நம்ம தவறு செய்திருக்கலாம், நம்மோடு கூட போராடக்கூடிய தேவன். அவர் தளராத அன்புள்ள தகப்பன். இந்த தகப்பன் நம்மோட கூட இருக்கிறார். அந்த அன்புக்காக, அந்த அன்பை நாம் எண்ணி பார்த்து அவரிடத்துல ஓடுவோம். அன்புக்காக ஓடுவோம். அன்பான தெய்வத்தோடு தங்குவோம். அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த அன்பு எங்களிடத்துல இல்லை, உண்மை காயப்படுத்தி இருக்கிறோம், இந்த அன்பை எங்களிடத்துல தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்டோம். நிச்சயமாகவே இந்த செய்தி நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புகின்றேன். தேவன் பெரியவர், நம்மளை மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இவ்வாறு நெபுகத்நேசர் ஆண்டவர் 37 வருடமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ட்ரை பண்ணியிருக்கிறார், இந்த மகன் வந்துருவானா என்று ரொம்ப முயற்சி எடுத்து செய்திருக்கிறார். அதே தேவன் இன்னும் உயிரோட கூட இருக்கின்றார். நம்மளையும் அவர் என்ன பண்றாரு? தேடுறார். மகனே மகளே, பாவத்தை விட்டு நீ வந்து விடு என்று நம்மளையும் என்ன பண்றார்? தேடிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எத்தனையோ வழிகளை நமக்கு சொல்றாரு, நீ இந்த பாவத்தை விட்டு வான்ட்டு நம்ம சொல்லுவாரு. ஆனா நம்ம அத்தையை பிடிச்சிட்டு இருப்போம். நம்ம நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் அண்டில வருவோம், நம்மளை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் பிரதர் பால்வனையும் ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ஆலிஸ் நீங்க பண்றீங்களா? வணக்கம் பிரதர். ஓகே, கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சிஸ்டர் ஆலிஸ் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க கேட்ட எல்லா காரியங்களும் கர்த்தாவே நாங்க மனதுல கொண்டு, ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறபடினால உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறாங்க அப்பா? இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை சிநேகிக்கிற தேவனா இருக்கிறபடினால உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நேபுகாத்நேசரை ஆண்டவரே நீர் 37 வருஷமாக பின்தொடர்ந்து நீங்க அவரை எடுத்துக்கொண்டீங்களே ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் பாவங்களாக இருந்தால் கூட நீர் எங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து உம்மை நேசிக்கிறோம். உம்மை நேசிக்கக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீங்க தாருங்க ஆண்டவரே. இந்த வசனங்களின் மூலமாக பிரதர் சொன்ன எல்லா காரியங்களும் எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை உம்மை விட்டு நாங்கள் விலகி இருந்தாலும் கர்த்தாவே, கருவில் இருக்கும் பொழுதே நீர் எங்களை வரைஞ்சிருக்கிறீங்க, எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. நீர் எங்களுக்கு பரம தகப்பனாக இருந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வழி நடத்தி காத்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியானது எவ்வளவு அற்புதமாகவும் ஆச்சரியவிதமாகவும் நாங்க நிறைய வசனங்களை படிச்சிருக்கிறோம். ஆனா புரிந்து கொள்ள முடியாத அளவுல நாங்க நிறைய காரியங்களை விட்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் எங்களுக்காக
பிரதர்ஸ் மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக அவங்களை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள சாட்சி உள்ள குடும்பங்களாக நீங்க அவங்கள வச்சிருக்கிறீங்க ராஜா. அதற்காக அங்க இந்த குழுவில இருக்கும் அனைவரையும் நீங்க பொறுப்பேற்று வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. அதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வந்திருக்கும் எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டிருக்கும் இனி வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாவற்றையும் நீங்க கூட்டி சேர்த்து கர்த்தாவே உடைய 2ஆம் வருகையில உடைய மோட்ச ராஜ்யத்துல அனைவரும் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்க. எங்களுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை தாருங்க ராஜா. அதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். முக்கியமாக பிரதர் பால்வின்காக அவருக்கு வருகிறோம்ப்பா. ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே வாஞ்சையோடு இந்த பைபிள் ஸ்டடியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க பரத்திலிருந்து ஆசீர்வாத நன்மைகளை நீங்க தாருங்க. அவ்வாறு நீ செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அதே போல பிரதர் கனிகராஜ் அவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். இந்த குரூப்பை ஏற்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் படி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே அவருக்கும் பலத்தையும் நல்ல சுகத்தையும் எல்லாவித ஆசீர்வாத நன்மைகள்னால அவரை நீங்க வழி நடத்துங்க ராஜா. அவ்வாறு நீ செய்ய போவதற்காக நன்றி. உண்மையாகவே இந்த 2 hours எப்படி போனதுனே தெரியல ராஜா. நீர் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறீங்க, எங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க, நீங்க எங்களை நேசிக்கிறீங்க என்பதை நாங்க உணர்ந்தோமாப்பா. அந்த பிரசன்னம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில இருக்கத்தக்கதாகவும் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாகவும் ஜீவிக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே அன்றைய எசையா சொன்னது போல ஆண்டவரே நீர் ஒளியாக இந்த உலகத்திலே உலாவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆம் கர்த்தாவே, நாங்க எங்கு சென்றாலும் உம்மை பற்றி சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த காரியங்கள் நாங்க கேட்பது மட்டுமல்ல கர்த்தாவே, மற்றவர்களுக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லத்தக்கதாக எங்களை நாங்க திடப்படுத்தி ஆசீர்வதித்து வழி அனுப்புங்க ராஜா. இந்த இரவின் நேரத்திலே கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சிறிய மன்றாட்டை இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல புகழையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்